எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2026 இந்த செயலமர்வு எங்களினால நவம்பர் மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. பரீட்சாத்தமாக ஆசிரியர்கள் இணைந்து ஒரு வார காலம் கற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு கற்றுக்கொண்ட பின்னர் தொடர்ந்தும் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய தகமை எங்களுடைய வளவாளர்களுக்கு இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் தொடர்ந்து வகுப்புகளை பின்தொடர முடியும். செயலமர்வில் பின்னர் நீங்கள் இணைவதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற அறிமுகத்தோடு ஆரம்பித்த செயலமர்வு. நான் தவிர ஏனைய வளவாளர்கள் எல்லோரும் அந்தந்த துறை சார்ந்த தேர்ச்சியும் அனுபவமும் மிக்கவர்கள். குறிப்பாக விடய ஆய்வு தொடர்பாக, பாடசாலை நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு தொடர்பாக திரு சுபாகரன், திரு நவநீதன் அவர்கள் அந்த துறை சார்ந்த நடைமுறை அறிவும் கோட்பாட்டு ரீதியான அறிவும் கணிசமான கால அனுபவத்தையும் கொண்டவர்கள். அதுபோல அப்ரோஸ் சிராஜ் அவர்கள் வயதில் எளியவர்களாக இருந்தாலும் இந்த துறை சார்ந்து நிறைந்த தேடலும் ஆர்வமும் உடையவர்கள். என்னுடைய மாணவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைவது உண்டு. இது தவிர அவர்களுடைய உதவியோடு நானும் ஒருவராக அந்த குழுவில் எங்களை நம்பி அன்னளவாக 4 மாதங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை ஒப்படைத்திருந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குழுவில் என்னோடு இணைந்திருந்த நண்பர்கள் வளவாளர்கள் சார்பாகவும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். உங்களுடைய எதிர்காலம் என்று சொல்வதனுடைய கருத்து ஒருவர் ஆசிரியராக இருந்து அதிபர் ஆவது என்பது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மதிப்பார்ந்த ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கு உங்களுக்கு வசதி அளிப்பதற்கு, ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நாடளாவிய ரீதியில் மிக தேர்ச்சி பெற்ற அனுபவமுடைய சிறந்த வளவாளர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த துறை இவ்வாறான பரீட்சைகளுக்கு வழிகாட்டல் என்பது கூட மிகுந்த போட்டித்தன்மை உடையதாக, போட்டி என்பதை தாண்டி ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பு பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு துறையாக, எதிர்பிரச்சாரம் கொண்ட துறையாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த போட்டி வாய்ந்த உலகத்திலே அன்னளவாக 150 பேர், சில மாதங்களில் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், சில மாதங்களில் ஒரு சில எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அன்னளவாக அல்லது சராசரியாக 150 பேர் உங்களுடைய எதிர்காலத்தை எங்களை நம்பி எங்களிடம் ஒப்படைத்திருந்தீர்கள். நாங்கள் சொல்வது செய்வது சரியானதாக இருக்கும், எங்களுடைய வழிகாட்டல் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு உதவும் என்கிற நம்பிக்கையோடு இணைந்திருந்த உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். உண்மையில ஒரு ஆள் தன்னுடைய எதிர்காலத்தை இன்னொருவரிடம் நம்பி ஒப்படைப்பது என்பது மிகப்பெரிய காரியம். இது நான் பேசுவது வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல, அல்லது ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக இல்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. என்னுடைய பாடம் சார்ந்து நான் பல வேளைகளிலே கண்டித்ததுண்டு, உங்களோடு கோபித்ததுண்டு, சில பேரை தனிப்பட்ட ரீதியாக கடிந்து கொண்டதும் உண்டு. இவை எதுவும் உங்கள் மீது கொண்ட வெறுப்பினால் அல்ல. நீங்கள் அடைய நினைக்கின்ற அந்த இலக்கு, உங்களுடைய லட்சியம் வெற்றிகரமாக அடையப்பட வேண்டும் என்கிற என்னுடைய கரிசனையின் ஒரு வடிவம்தான் உங்கள் மீது கோபித்து கொண்டாலோ கடிந்து கொண்டாலோ அல்லது ஏதேனும் கண்டித்திருந்தாலோ அது கரிசனையினுடைய ஒரு வடிவம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு அறிவு, ஆற்றல், அனுபவம் உடையவர்கள் தான் ஆசிரியர்களாக இருப்பார்கள் என்கிற அந்த தெளிவு எனக்கு, உங்களுக்கும் அந்த தெளிவு இருக்கும் என்று நம்புகிறேன். இவ்வளவுதான் நான் சொல்லக்கூடிய ஆரம்ப அறிமுகம் அல்லது ஆரம்ப உரை. இன்றைய செயலமைப்புக்குள்ள போகும். இதுவரையில் நாங்கள் எல்லா வடிவங்களிலான
வினாக்களையும் எல்லா வடிவங்களிலான வினாக்கள் மீதான பயிற்சிகளையும் செய்திருக்கிறோம். எனக்கு ஒரு சிறிய நேர இடைவேளை இருந்தாங்க. நான் குறிப்பிட்டது மேலே ஒரு தடவை உங்களோட ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் எல்லா வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய வினாக்களையும் அந்த வினாக்களுக்கான பயிற்சிகளையும் கடந்த 4 மாதங்களாக மனத்திருப்தி தரும் வகையில் செய்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒருபோதும் தோற்று போக மாட்டீர்கள். இந்த பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. எளிமையாக கை வீசி கொண்டு போங்க. நான் உங்களை எப்போதுமே முழுமையாக அங்கீகரித்தது இல்லை, அங்கீகரிப்பது என்னுடைய இயல்பும் இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று எதிர்பார்க்கிற இயல்பு இருப்பதன் காரணமாக நீங்கள் சொல்லுகிற விடைகளை மேலும் செம்மைப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருப்பேன். ஆனால் கணிசமான அளவுக்கு எல்லோரும் அதற்கான திறன்கள் தேர்ச்சிகளை பெற்றிருக்கிறார்கள். பலர் பேசுவதில்லை. எனக்கு இதில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலருடைய குரல்கள் மட்டுமே பரிச்சயமானவை. ஆனால் அவர்களோடு பேசுகிற வேறு சந்தர்ப்பங்களிலேயும் அவர்கள் அந்த விடயங்களில் தேர்ச்சியோடு இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அப்படி பலர் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நிறைவாக ஒரு சில உரைப்பகுதிகளை நாங்கள் இந்த சேலமரில் பார்த்து நிறைவு செய்யலாம். குறிப்பாக ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற வடிவத்திலான வினாக்கள் தொகுப்பில் 2 உரைப்பகுதிகள், தெரிவு செய்யப்பட்ட உரைப்பகுதிகளை எடுத்து நாங்கள் பேசுவோம். அதன் பின்பாக பொதுவான விடயங்களை பேசி நிறைவு செய்யும். சரிதானே? நான் பதிவிட்டிருந்த வினாத்தால் தாமதமாக பதிவிட்டிருந்ததாக ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் மனக்குறைய தெரிவித்திருந்தீங்க. உண்மையில் அது தாமதமாக பதிவிட்டதனுடைய நோக்கம் நீங்கள் யாரும் அதற்குரிய விடைகளை எழுதி பெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான். இதில் நாடளாவிய சேவைகளின் திறந்த போட்டி பரீட்சைக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு வினாத்தாள். அந்த வினாத்தாளில் ஆம் இல்லை என்பது தொடர்பிலான வினாக்களை நான் உங்களுக்கு தவிர்த்துக் கொள்ளுகிறேன். அது ஏற்கனவே 56 வினாக்கள் கொண்ட அந்த வகையிலான ஒரு வினாத்தாள் கடந்த கால வினாக்கள் அடிப்படையாக கொண்டு எங்களால் பார்க்கப்பட்டிருந்தது. அது தவிர வெவ்வேறு விதமான உரைப்பகுதிகளை பார்க்கும்போது கூட வலிந்து அவ்வாறான வினாக்களை உருவாக்கி அதற்குரிய விடைகளை நாங்கள் தேடிக்கொண்டோம். அந்த அடிப்படையில் பெரிய அளவுக்கு நாங்கள் அதில் நெருக்கடிப்பட தேவையில்லை. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற வடிவத்திலான வினாக்களின் சில இயல்புகளை பார்ப்பதற்காக அவ்வாறான ஒரு உரைப்பகுதியை நாங்கள் இப்போ பார்ப்போம். சரி, இந்த பகுதியை பார்ப்போம். இப்படி ஒரு உரைப்பகுதி ஒன்று தரப்பட்டிருக்குது. வளமகோல் நானும் நீங்களும் சேர்ந்து அதை வாசிக்கலாம். ஏறத்தாழ 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதாசாரம் மேலை நாடுகளில் காணப்படுகின்றது. வளர்முக நாடுகளின் கல்வி முறைகளோடு ஒப்பிடும்போது இலங்கையின் கல்வி முறைமை பாராட்டத்தக்க முறையில் வளர்ச்சி பெற்றுள்ளது. அரசாங்க பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் கடந்த 55 ஆண்டுகளாக இலவச கல்வியையே வழங்கி வருகின்றன. அத்துடன் மாணவர்களுக்கான புலமை பரிசில் ஏற்பாடுகளும் உண்டு. யாவருக்கும் கல்வி என்ற சிந்தனை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னரே இலங்கை கல்வி நிர்வாகிகள் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி சிந்தித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆனால் இன்று கல்வி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றது. வேலையில்லா பிரச்சனை, அரசின் நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனை, பாடசாலைக்கு மாணவர் வருகையில் ஒழுங்கின்மை,
மாணவர்களின் கவனம் முழுக்க முழுக்க பரீட்சையை மையப்படுத்தி இருத்தல், பாடசாலைகளுக்கு வளங்கள் ஒழுங்காக பகிர்ந்தளிக்கப்படாமை, வறுமை, கல்விக் கொள்கையில் கலைத்திட்டங்களில் அடிக்கடி ஏற்படும் மாற்றம், ஆங்கில மொழி புலமையின்மை மற்றும் மொழிபெயர்ப்பு பிரச்சினை போன்றவற்றை பிரதானமாக அடையாளப்படுத்தலாம். கல்வித்துறை அரசியல், பொருளாதார, சமூக, கலாசார காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இன்றைய கல்வி முறையில் முக்கிய பிரச்சனையாக வேலையில்லா பிரச்சனை காணப்படுகின்றது. காரணம், தொழில் உலகுக்கும் கல்வி உலகுக்கும் இடையில் உள்ள இணக்கமின்மை ஆகும். தொழிற்சந்தைக்கு தேவையான உளச்சார்பு, ஆளுமை திறன்கள் மற்றும் ஒழுக்கலாறு என்பவற்றை கொண்ட தொழிற்படையை உருவாக்குவதாக கல்வி அமைய வேண்டும். தனிநபரின் உள்ளார்ந்த ஆற்றலை வளர்த்தெடுப்பது கல்வியின் பணிகளில் ஒன்றாக இருப்பினும், மக்களை தொழில் உலகுக்கு தயார்படுத்துவதும் கல்வியின் முக்கிய வகைப்பாகமாகும். இலங்கையில் தேசிய வருமானம், அரசாங்க செலவு என்பவற்றுடன் கல்வி செலவை ஒப்பிட்டு காணும் தேசிய வருமானத்தின் விகிதாசாரமாக கல்வி செலவு மற்றும் அரசாங்க செலவின் விகிதாசாரமாக கல்வி செலவு விகிதாசாரம் 1998 முதல் குறைந்து சென்றுள்ளது. அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி, போருக்காக ஒதுக்கப்பட்ட அதிக நிதி என்பன கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டின் வீழ்ச்சிக்கான காரணமாக உள்ளன. பெற்றோரின் கல்வி நிலைமை மற்றும் பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தாமை, பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு தவறாமல் செல்வதற்கான ஒத்துழைப்பு பெற்றோரினால் சரிவர வழங்கப்படாமை, பிள்ளைகளின் பெற்றோர் வெளிநாட்டில் இருத்தல், அதிலும் குறிப்பாக தாய்மார் வீட்டு பணிப்பெண்களாக வேலைக்கு செல்வதனால் பிள்ளைகள் கவனிப்பாரற்று வளர்தல் போன்ற காரணங்களில் பிள்ளைகளின் பாடசாலை வருகை ஒழுங்கின்றி காணப்படுகிறது. இலங்கையில் தொழில் வாய்ப்புகள் அனைத்தும் கல்வி தகுதிகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களின் கல்வி காலம் தம்மை பரீட்சைகளுக்கு ஆயத்தப்படுத்துவதிலேயே கழிகிறது. அது மாத்திரமின்றி பாடசாலைகளின் சாதனைகள் பரீட்சை பெறுபவர்களை கொண்டே மதிப்பீடு செய்யப்படுகிறது. முழு சமூகமும் கல்வி தகுதிகளை, சான்றிதழ்களை மட்டும் விரும்பும் வகையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நகர்ப்புற பாடசாலைகளுக்கும் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள கிராமப்புற பாடசாலைகளையும் எடுத்து நோக்கும் போது, பின்தங்கிய பிரதேச பாடசாலைகள் தமது அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றுவதற்கு போதிய வசதிகள் இல்லாத நிலை காணப்படுகிறது. இதே நேரம் நகர்ப்புற பாடசாலைகளில் நீச்சல் தடாகம், விஞ்ஞான கூடம் என அத்தனை வசதிகளும் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய பொருளாதார நெருக்கடி, பொருட்களின் விலையேற்றம் காரணமாக வறிய மக்கள் தமது பிள்ளைகளுக்கான கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இன்றைய கலை திட்டமானது மாணவரின் சுய சிந்தனை, சிந்திக்கும் ஆற்றல், சமூக திறன்கள், ஏனைய தடைப்பட்ட திறன்களை விருத்தி செய்வதில் வெற்றி காணவில்லை. பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்கள் எதிர்நோக்கும் வாழ்க்கை சவால்கள், பிரச்சனைகளுக்கு காரணம் பொருத்தமற்ற கலை திட்டமாகும். சரி, இப்போ திரும்ப ஒரு தடவை இந்த கேள்விக்கு விடைகள் தேடுகிறது 31 தொடக்கம் 37 வரையில் 7 கேள்விகளுக்கு இதுல விடைகளை தேட வேண்டி இருக்குது. பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்னொரு நாள் இது போல அமையாது என்பதன் காரணமாக இந்த உரைப்பகுதியை உங்களுடைய உதவியோட மிக துல்லியமாக இதை துண்டாக்க முடிகிறதா என்கிறத பார்ப்போம். எங்களோட இறுதி நேர திறன்களை பார்ப்பதற்காகத்தான் நான் பயிற்சி வினாத்தால் பதிவிடவே வேணாம் என்று சொல்லி யோசித்தேன். இருந்தாலும் கொஞ்சம் முதல்ல போட்டிருந்தேன். சில பேருக்கு அதை பிரிண்ட் பண்ணி கையில் வச்சிருந்தால்தான் செய்து பார்க்கறதுல ஒரு திருப்தி இருக்கும், வாசிக்கிறதுல திருப்தி இருக்கும் என்பதற்காகத்தான் ஒரு குறித்த நேர இடைவெளியில் அதை பகிர்ந்திருந்தேன். சரியா? இந்த உரைப்பகுதியை யார் எனக்கு சரியான முறையில் துண்டாக்கி தருவன் என்று சொல்லி அப்படி நினைக்கிறார்கள்
உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்க. நான் அதில் ஒருவரை தெரிவு செய்வேன். ஒருவருக்கு வாய்ப்பு. இன்னொரு நாள் அப்படி ஒரு வாய்ப்பு வராது. யாரேனும் ஆர்வமுடையவர்கள் இருந்தால், சந்திரகுமார் ஆர்வமாக இருக்கிறார், சரி, அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். சொல்லுங்க, எப்படி உடைப்பு? சார் முதல்ல சொல்லலாம் சார். சொல்லுங்க, எந்த இடத்துல உடைக்க வேணும்னு சொன்னாச்சு சார். 55 ஆண்டுகளாக இலவச கல்வியை வழங்கி வருகின்றன. அதுல உடைக்க போறீங்களா? சரி, சொல்லுங்கப்பா. அடுத்து சார், இன்று கல்வி பல சவால்களுக்கும் முகம் கொடுக்கின்றது. இதுக்குள்ள உடைக்க போறீங்க. சரி. அடுத்து பிரதானமாக அடையாளப்படுத்தலாம். இங்க வச்சு உடைக்கிறீங்க. அடுத்து வேலையில்லா பிரச்சனை காணப்படுகின்றது. சரி. தொழிற்படையை உருவாகுவதாக கல்வி அமைய வேண்டும். அது எங்க இங்க போடுறீங்க. அடுத்து கல்வியின் முக்கிய வகிபாகமாகும். சரி. நிதி ஒதுக்கீட்டின் வீழ்ச்சி காரணமாக உள்ளன. இந்த பகுதி ஏன்? ஆமாம் சார். பாடசாலை வருகை ஒழுங்கின்றி காணப்படுகின்றது. அந்த பந்தி முடிக்கிற இடத்துல உடைக்கிறோம். சரி. பரீட்சை பெறுபேறுகளை கொண்டே மதிப்பீடு செய்யப்படுகிறது. அடுத்து போதிய வசதிகள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. இங்க போடுறீங்க. சரி. அடுத்து கடைசி வரைக்கும் எடுத்துடலாம் சார். பொருத்தமற்ற கலை திட்டம் இந்த இடத்துல உடைக்கலாம். சரி, இதுல நான் திருத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லி சந்திரகுமார், தேங்க்யூ. உங்களுடைய முதல் முன் வருகைக்கு எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அதில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், எரர் வரலாம், அது வேறு. ஆனால் கணிசமான அளவுக்கு உங்களுடைய பார்வை சரியாக இருந்தது. ஏதேனும் வேறுபாடுகள் உண்டா? வேறு யாரேனும் இது தொடர்பாக பதிலளிக்க போகிறார்களா என்று நான் அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அவர் சொன்னதை எடுத்து விடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு சொந்த ஐடியா இருக்கும் தானே? இதுக்கு மேலதிகமாக யாரேனும்? சந்திரகுமார் சொன்னதுக்கு மேலதிகமாக. சரி, கொஞ்சம் முழங்கிக் கொள்வதற்காக இன்னொரு தடவை வாசிக்கட்டுமா? வாசித்த பிறகு கேட்போம். இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். ஏறத்தாழ 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதாசாரம் மேலை நாடுகளில் காணப்படுகின்றது. வளர்முக நாடுகளின் கல்வி முறைகளோடு ஒப்பிடும்போது இலங்கையின் கல்வி முறை பாராட்டத்தக்க முறையில் வளர்ச்சி பெற்றுள்ளது. அரசாங்க பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் கடந்த 55 ஆண்டுகளாக இலவச கல்வியையே வழங்கி வருகின்றன. அத்துடன் மாணவர்களுக்கான புலமை பரிசில் ஏற்பாடுகளும் உண்டு. யாவருக்கும் கல்வி என்ற சிந்தனை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னரே இலங்கை கல்வி நிர்வாகிகள் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி சிந்தித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆனால் இன்று கல்வி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றது. வேலையில்லா பிரச்சனை, அரசின் நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனை, பாடசாலைக்கு மாணவர் வருகையில் ஒழுங்கின்மை, மாணவர்களின் கவனம் முழுக்க முழுக்க பரீட்சையை மையப்படுத்தி இருத்தல், பாடசாலைகளுக்கு வளங்கள் ஒழுங்காக பகிர்ந்தளிக்கப்படாமை, வறுமை, கல்விக் கொள்கையில் கலைத்திட்டங்களில் அடிக்கடி ஏற்படும் மாற்றம், ஆங்கில மொழி புலமையின்மை,
மற்றும் மொழிபெயர்ப்பு பிரச்சனை போன்றவற்றை பிரதானமாக அடையாளப்படுத்தலாம். கல்வித்துறை அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இன்றைய கல்வி முறையில் முக்கிய பிரச்சனையாக வேலையில்லா பிரச்சனை காணப்படுகின்றது. காரணம், தொழில் உலகுக்கும் கல்வி உலகுக்கும் இடையில் உள்ள இணக்கமின்மை ஆகும். தொழிற்சந்தைக்கு தேவையான உளச்சார்பு, ஆளுமை திறன்கள் மற்றும் ஒழுக்கலாறு என்பவற்றை கொண்ட தொழிற்படையை உருவாக்குவதாக கல்வி அமைய வேண்டும். தனிநபரின் உள்ளார்ந்த ஆற்றலை வளர்த்தெடுப்பது கல்வியின் பணிகளில் ஒன்றாக இருப்பினும், மக்களை தொழில் உலகுக்கு தயார்படுத்துவதும் கல்வியின் முக்கிய வகைபாகமாகும். இலங்கையில் தேசிய வருமானம், அரசாங்க செலவு என்பவற்றுடன் கல்வி செலவை ஒப்பிட்டு காணும் தேசிய வருமானத்தின் விகிதாசாரமாக கல்வி செலவு மற்றும் அரசாங்க செலவின் விகிதாசாரமாக கல்வி செலவு விகிதாசாரம் 1998 முதல் குறைந்து சென்றுள்ளது. அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி, போருக்காக ஒதுக்கப்பட்ட அதிக நிதி என்பன கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டின் வீழ்ச்சிக்கான காரணமாக உள்ளது. பெற்றோரின் கல்வி நிலைமை மற்றும் பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தாமை, பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு தவறாமல் செல்வதற்கான ஒத்துழைப்பு பெற்றோரினால் சரிவர வழங்கப்படாமை, பிள்ளைகளின் பெற்றோர் வெளிநாட்டில் இருத்தல், அதிலும் குறிப்பாக தாய்மார் வீட்டு பணிப்பெண்களாக வேலைக்கு செல்வதனால் பிள்ளைகள் கவனிப்பாரற்று வளர்தல் போன்ற காரணங்களிலிருந்து பிள்ளைகளின் பாடசாலை வருகை ஒழுங்கின்றி காணப்படுகிறது. இலங்கையில் தொழில் வாய்ப்புகள் அனைத்தும் கல்வி தகுதிகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களின் கல்வி காலம் தம்மை பரீட்சைகளுக்கு ஆயத்தப்படுத்துவதிலேயே கழிகிறது. அது மாத்திரமன்றி பாடசாலைகளின் சாதனைகள் பரீட்சை பெறுபேறுகளை கொண்டே மதிப்பீடு செய்யப்படுகிறது. முழு சமூகமும் கல்வி தகுதிகளை சான்றிதழ்களை மட்டும் விரும்பும் வகையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நகர்ப்புற பாடசாலைகளுக்கும் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள கிராமப்புற பாடசாலைகளையும் எடுத்து நோக்கும் போது, பின்தங்கிய பிரதேச பாடசாலைகள் தமது அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றுவதற்கு போதிய வசதிகள் இல்லாத நிலை காணப்படுகிறது. இதே நேரம் நகர்ப்புற பாடசாலைகளில் நீச்சல் தடாகம், விஞ்ஞான கூடம் என அத்தனை வசதிகளும் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய பொருளாதார நெருக்கடி, பொருட்களின் விலையேற்றம் காரணமாக வறிய மக்கள் தமது பிள்ளைகளுக்கான கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இன்றைய கலை திட்டமானது மாணவரின் சுய சிந்தனை, சிந்திக்கும் ஆற்றல், சமூக திறன்கள், ஏனைய தடைப்பட்ட திறன்களை விருத்தி செய்வதில் வெற்றி காணவில்லை. பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்கள் எதிர்நோக்கும் வாழ்க்கை சவால்கள், பிரச்சனைகளுக்கு காரணம் பொருத்தமற்ற கலை திட்டமாகும். சரி, இப்போ சந்திரகுமார் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அவர் சொன்னதுக்கு மேலதிகமாக நாங்கள் இப்படியாக இதை உடைத்து தரப்போகிறோம் என்று சொல்லி ஆர்வம் இருக்கிற யாரேனும் முன்பர். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இன்றைக்கு விட்டால் இன்னொரு நாள் வாய்ப்பு அமையாது. தௌஃபீக் முதல்ல வந்திருந்தாரு, சிவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். தௌஃபீக் பேசினதுக்கு பிறகு. தௌஃபீக் பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கிறீங்க? இந்தியாவுக்கு போறீங்க? சந்தோஷம் சார். நல்ல சொல்லுங்க. சரி சார், இதுல ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் சார் 3 துண்டங்களா உடைக்க 3 துண்டா உடைக்க போறீங்களா? அதுல புலமை பரிசில் ஏற்பாடுகளும் உண்டு. மற்றது பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றது. 2வது. ஓகே ஓகே, சின்னதா நான் அந்த இடத்தை அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறேன். இதுல போடுறீங்க சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றது என்று போடுறீங்க. இல்லாம சேர்த்து எடுக்கிறேன் சார். அடுத்தது அகக்கீழுக்கு சரி, இந்த பகுதியில் எடுக்கிறீங்க. அடையாளப்படுத்தலாம், அவ்வளவும் பிரச்சனைகள். சரி, இந்த செகண்ட் பந்தியில சார் கல்வி அமைய வேண்டும்.
எங்கப்பா போடுறீங்க? தொழில் தொழிற்படையை உருவாக்குவதற்காக கல்வி அமைய வேண்டும். இந்த பகுதியில் உடைக்கிறீங்க அப்படியா? ஓ, ம் 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 அடுத்தது கீழே போடலாம் சார். இதுல வச்சு உடைக்கிறீங்க. சரி. அடுத்த பந்தியில சார், ஓ வீழ்ச்சிக்கான காரணமாக உள்ளன. நிதி ஒதுக்கீட்டின் வீழ்ச்சிக்கான காரணமாக உள்ளன. சரி, ஓகே ஓகே, நான் விளங்கிக்கிறேன். சரி, அதுக்கு கீழே லாஸ்ட் ஒழுங்கின்றி காணப்படுகிறது. சரி, உடைப்பா. அடுத்த கடைசி பந்தி சார், ம் முடுக்கி விடப்பட்டுள்ளது. இதுல உடைக்கிறீங்க. ஓ, அத்தனை வசதிகளும் கொடுக்கப்படுகின்றது. இந்த இடத்துல உடைக்கிறீங்க. அப்படியே கீழே கீழே எப்படி உடைக்கிறீங்களா? அப்படியே அப்படியே கொடுக்குறீங்க. சரி, யாரு அடுத்த வந்து சிவா வந்தாரா? வாரன் சிவா, உங்களுக்கு கலரை மாற்றி கொண்டு வருகிறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், கொஞ்சம் கலரை மாற்றுவோம். சரி, இப்போ கதைங்க சார். முதலாவது பந்தியம் மட்டும் உடைந்தார். 4 துண்டை உடைப்பேன். 4 துண்டை உடைக்க போறீங்களா? சொல்லுங்க, எப்படி உடைப்பீங்க? அதுல பாராட்டத்தக்க முறையில் வளர்ச்சி பெற்றுள்ளது. அதுல ஒரு உண்டு. அதுல உள்ளதை உடைக்கிறீங்க இந்த இடத்துலயா? அடுத்தது வந்து புலமை பரிசில் ஏற்பாடுகளும் உண்டு. சரி, அது அவர் உடைச்சிருக்கிறார் அந்த இடத்துலயா? அடுத்தது பற்றி சிந்தித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். முக்கியத்துவம் இங்க உடைக்கிறீங்க. சரி சரி, ஓகே. அது கிடைக்கிறது இல்லை, ஒரு துண்டு அதுகளை அப்படியே எடுக்கிறீங்க. சரி, 2வது பந்தி. 2வது பந்தி போகல, அது கூட முடி காணும். அவ்வளவு காணும். 1வது பந்தி உடைக்க போறீங்க. சரி, வேற யாரு? ரினோசாவுக்காக நான் இதை அழிச்சிட்டு வரேன். நான் இவ தந்தது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னொரு நாள் வராது என்பதனால அதை நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்வோம். கீழ்ப்பகுதி நீங்க சொல்லுகிற போது அழிக்கும். சரி, சொல்லுங்க. 1வது பந்தியில சார், சிந்தித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். வெயிட் நான் வரேன், கலரை மாத்திட்டு வரேன். ஓகே, கிரேட். சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? சிந்தித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுல உடைக்கிறீங்க. ரொம்ப நீளமா வந்து உடைச்சிருக்கிறீங்க. பரவாயில்லையா? சரி. அடுத்தது வந்து கடைசி வந்து சார், அந்த கடைசி வரி சார், பிரதானமாக அடையாளப்படுத்தலாம். சரி சகோதரி, எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும். இப்படி உடைக்கிறதுக்கு என்ன ரீசன் என்று சொல்லிடுமா நீங்க? இல்ல சார், நான் வந்து அந்த தொடரா வாசிச்சு பார்த்துட்டு அந்த மைய கருத்துண்டு இல்லாட்டி ஒரு பாயிண்ட் வச்சு எடுக்கலாம்னு பார்த்தேன். அப்படி சரி, அந்த மேல் துண்டத்தினுடைய மைய கருத்து என்னன்னு சொல்லுங்களேன். அந்த இலவச கல்வியை கொடுக்கறதுக்காக வேண்டி செய்யப்பட்டது தான் சார். அதுல சொல்லி இருக்குது புலமை பரிசில் எல்லாம் வழங்குறதுன்னு இலங்கையில இருக்கக்கூடிய கல்வி முறைமையினுடைய சிறப்பு சம்பந்தமா சொல்லி இருக்கிறாங்க. என்ன, இப்போ மேலை நாடுகளிலேயே ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:20 என்று இருக்கிற போது இலங்கை அதை விட சிறப்பாக இருக்குது. வளர்ந்து வருகிற நாடுகளோட ஒப்படைக்குள்ள இணைய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கை பாராட்டத்தக்க முறையில் வளர்ச்சி பெற்றிருக்குது. 55 வருடமாக இலவச கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். அது தவிர அதுக்குள்ள ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. இலவச கல்விக்குள்ளேயே ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. இதை தாண்டி எல்லோருக்கும் கல்வி என்ற சிந்தனையை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே இலங்கையை சார்ந்தவர்கள் அதை செயல்படுத்தி விட்டார்கள் என்று இலங்கை கல்வியினுடைய அத்தனை சிறப்புகளையும் ஒரு துண்டமாக அழகா உடைச்சிருக்கு. தேங்க்யூம்மா, பொருத்தம், மிகச்சரியா உடைச்சிருக்கிறீங்க. சரி, அடுத்தது வந்து சார், கல்வியில வந்து சவால்களுக்கு முகம் கொடுக்குறோம். அந்த சவால்கள் தான் தொடரா செல்லப்பட்டிருக்கிறது. அழகா அந்த கட்டமைப்பை உடைக்கிறார். ஆனால் எல்லாம் சொல்லி போட்டு குறை சொல்ல தொடங்கல. என்ன இருந்தாலும் அன்று தொடங்குவோம் தானே. அவன் ரொம்ப நல்லபடியா இப்ப நல்லா உழைப்பான், எல்லாம் செய்வான், பாடுபட்டு எல்லாம் செய்வான். இருந்தாலும் உழைக்கிற காசுக்கு குடிச்சிருவான் என்று சொல்ற மாதிரி முதலெல்லாம் நல்லா சொல்லிட்டு, ஆனால் என்று சொல்லிட்டு அழகா சொன்னாங்க. இலங்கையின் கல்வி இன்றைக்கு முகம் கொடுக்கின்ற சவால்கள், இலங்கையினுடைய கல்வி இன்று முகம் கொடுத்து நிற்கின்ற சவால்கள் அடுத்த துண்டத்துல பேசப்பட்டிருக்கு.
எத்தனை சவால்கள் பேசியிருக்கிறாங்க? ஒரு ஒரு வியாக்கியானம் அளித்தலுக்காக கேட்கிறேன். திரும்ப நாங்கள் அது பயன்படும், அதுக்காக தான் உங்களை தொல்லப்படுத்த வேண்டும் என்பதல்ல நோக்கம். எத்தனை சவால்கள் சொல்லப்பட்டிருக்கு? அல்ல நான் என்னென்ன எண்ணி பார்க்கணும் சவால்கள் சார். இப்ப நான் சொல்லப்பட்டிருக்கு? சொல்லிட்டு வேலையில்லா சொல்லுங்க. பிரச்சனை, வேலையில்லா அரசின் பிரச்சனை நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனை, 2, பாடசாலைக்கு மாணவர் வருகையில் ஒழுங்கின்மை, 3, மாணவர்களின் கவனம் முழுக்க முழுக்க பரீட்சையை மையப்படுத்தி இருத்தல், 4, பாடசாலைகளுக்கு வளங்கள் ஒழுங்காக பகிர்ந்தளிக்கப்படாமை, 5. வறுமை, கல்விக் கொள்கையில் கலை திட்டங்களில் அடிக்கடி வறுமை இந்த வறுமை தனியா? வறுமை வறுமை தனி சார், வறுமை தனியே. வறுமை தனியாக அடுத்தது எடுக்கிறோம். கல்விக் கொள்கையில் கலை திட்டங்களில் அடிக்கடி ஏற்படும் மாற்றம், சரி. 7, ஆங்கில ஆங்கில மொழி புலமையின்மை மற்றும் மொழிபெயர்ப்பு பிரச்சினை. ஆங்கில மொழி புலமையின்மை ஒன்று. மற்றும் அடுத்தது மொழிபெயர்ப்பு பிரச்சனை. 2ஐயும் ஒன்றா எடுக்கிறீங்களா, தனித்தனியா எடுக்கிறீங்களா? தனி எடுக்கிறேன் சார். தனித்தனியா. ஏனென்றால் அந்த மற்றும் என்பது இறுதிக்கு முன்பு உள்ள மற்றும். இறுதியாக வந்திருக்கிறது. ஓம் சார். ஆகவே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கிரேட். அவ்வளவும் 2வது துண்டாக உடைச்சிருக்கிறீங்க. அற்புதமான துண்டு. இதை தவிர உடைக்க முடியாது. சரி, அடுத்த பகுதியை கொஞ்சம் சரி பார்ப்போம். அடுத்த பந்தி. அடுத்த பகுதியில சார் இணக்கமின்மை ஆகும் என்று அதில் உடைக்கிறேன் சார். எங்கம்மா விளங்கல? இணக்கமின்மை ஆகும். ஆஹா, இதுல உடைக்க போறீங்களா? இந்த பகுதியில? ஓ சார். அதுல சார். அடுத்தது சார், அடுத்தது ஃபுல்லா எடுத்தேன் சார். முக்கிய வகைப்பாகமாகும் வரைக்கும் எடுத்தேன். இது ஏன் எப்படி 2ஆ உடைக்கிறீங்கன்னு சொல்லி இதுக்குரிய ஒரு ரசனை சொல்லிடுமா? வேலை இல்லா பிரச்சனைக்கு காரணம் தொழில் உலகுக்கும் கல்வி உலகுக்கும் இடையில இருக்கிற இணக்கமின்மைன்னு சொல்லி அதுல ரீசன் சொல்லியிருக்காங்க சார். அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கேன் அதுல. அதாலே அந்த துண்டை அப்படி உடைச்சேன் சார். சரியோ தெரியாது சார், எனக்கு விளங்கின மாதிரி. அதுக்கு அடுத்த துண்டு ஏதோட சம்பந்தப்பட்டது? அடுத்த துண்டு சார், மேல நாங்கள் 8 அல்லது 9 பிரச்சனைகள் பார்த்து கொண்டு வந்திருந்தோம் தானே? ஓம் சார். சரி, அதை ஞாபகப்படுத்தி கொண்டுதான் கேட்கிறேன். சரி, இப்ப சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்க சார் 2வது துண்டம் ஏன் அப்படி உடைச்சேன்டா சார் கேக்குறீங்க? 2வது துண்டத்தை ஏன் உடைக்கிறோம் என்று கேட்கிறேன். நாங்கள் மேலே அடையாளப்படுத்தின அந்த பிரச்சனைகள் மனசுல வச்சுக்கொண்டு அந்த மேல அடையாளப்படுத்தின அந்த சவால்களை இல்லாம செஞ்சு மக்கள் தொழில் உலகுக்கு தயார்படுத்துற வகையில கல்வி அமைய வேண்டும் என்று தான் சொல்லிருக்கு. முக்கிய வகைப்பாகமாக வர வேண்டும் என்று சொல்லி. அப்ப அதால அதனால 2 துண்டா உடைக்கலாம். இந்த இடத்துல ரினோசா லீவ் ஆக வேண்டாம். சாஃபியா ஏதோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க சார். இந்த பந்தியம் முழுமையாக எடுக்கலாம் தானே சார்? முழுமையாக எடுக்கலாம். கிரேட் ஆன்சர். சரிதானே? கிரேட் ஆன்சர். முழுமையாக எடுக்கலாம். ஏன் என்று சொல்லி உங்களுடைய நியாயப்பாட்டை சொல்ல முடியுமா சகோதரி? இதுல உள்ள அனைத்து விடயங்களும் கல்வியின் முக்கிய வகைப்பாகங்களாத்தான் சொல்லுவீங்க சார். என்ன வகைப்பாகத்தை பேசுறாங்க? கல்வித்துறை அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார காரணிகளை கொண்டு இயங்குகிறது. அது சரி. அது ஒரு முன்னுரையம். அது ஒரு ஆரம்ப முன்னுரை. கல்வித்துறை அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்று சொல்லுகிறது ஒரு முன்னுரை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரிதானே? கிரேட். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த துண்டம் முழுவதையும் ஒரே பகுதியாக எடுக்கலாம். எப்படி சொல்றாங்கன்னா, மேலே சொல்லப்பட்ட கல்வி சார்ந்த பிரச்சனைகளை சொல்லுகிற போது வேலையில்லா பிரச்சனை என்று சொல்லப்பட்ட 1வது விடயத்தை இந்த உரைப்பகுதி எடுத்தங்களுக்கு பேசுது. அதற்கு மேலே கல்வித்துறை அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்று சொல்லிட்டு இன்றைய தொழில் முறையில முக்கிய பிரச்சனை வேலையில்லா பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லிட்டு தொழிற்சந்தைக்கு தேவையான உளச்சார்பு, ஆளுமை திறன், ஒழுக்கலாறு என்பவற்றை கொண்ட தொழிற்படையை உருவாக்குவதாக கல்வி அமைய வேண்டும். அப்போ நீங்க அதுக்குள்ள கேள்வி கேட்பீங்க, தனிநபரின் உள்ளார்ந்த ஆற்றலை வளர்த்தெடுப்பது கல்வியின் நோக்கம் என்று சொல்றோமே என்றால் ஓம், அதுவும் தான். ஆனால் மக்களை தொழில் உலகுக்கு தயார்படுத்துவதும் கல்வியின் முக்கியமான வகைப்பாகம். கல்வி அதை செய்ய இல்லை என்று சொல்றாங்க. தொழிற்சந்தைக்கு தேவையான உளச்சார்பு, ஆளுமை திறன், ஒழுக்கலாறு,
சுருக்கமாக சொன்னால் மக்களை தொழில் உலகுக்கு தயார்படுத்துவதில் கல்வி வெற்றி பெறவில்லை. அது மேலே இருக்கக்கூடிய வேலையில்லா பிரச்சனை என்பதை விளக்குகிற துண்டமாக இருக்கு. ரினோசா விளங்கிட்டா? ஓம் சார். சின்னதா விளங்குது சார். சறுக்கிட்ட, சின்னதா ஒரு சறுக்கல், பரவாயில்ல, ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளும். அடுத்த பகுதி போமா? சார் போம் சார். சொல்லுங்க. வீழ்ச்சிக்கான காரணமாக உள்ளன ஒரு துண்டமாகவும் அது அது அடுத்தது என்னதை ஒழுங்கின்றி எடுக்கிறீங்க? அந்த ரீசன் சொல்லுங்க. அதுல வந்து 1998 முதல் வந்து இலங்கைக்கு அந்த கல்விக்கு ஒதுக்குற அந்த நிதி ஒதுக்கீடு அந்த விகிதாசாரம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்குது. இந்த அதுக்கான பிரச்சனை காரணம் வந்து அந்த அரசின் நிதி நெருக்கடியும் அரசின் நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனையை அந்த துண்டம் பேசுது. தேசிய வருமானத்தோடு கல்வி செலவை ஒப்பிட்டு பேசுவது, அரசாங்க செலவோடு கல்வி செலவை ஒப்பிட்டு பேசுவது என்கிற 2 விதமான ஒப்பீட்டு விகிதாசாரங்களும் 98ல இருந்து குறைஞ்சிருக்கு. அதுக்குரிய காரணம் என்ன என்பதை எல்லாம் சொல்லி அரசின் நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனை என்பதை சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? அது ஏற்கனவே எங்களுக்கு யாரு தௌஃபீக் அழகா உடைச்சிருந்தார். சரி, தௌஃபீக் அந்த பகுதியை அழகா உடைச்சிருந்தாரு. மற்ற சின்ன சரக்கல் அவரும் எல்லாம் தெரிந்தவர்கள் இல்லை, கணிசமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அடுத்த பகுதியம்மா. அடுத்தது வந்து சார் அந்த இறுதி சார் ஒழுங்கின்றி காணப்படுகின்றது. அது இந்த பகுதியோட உடைக்கிறோம். இப்ப ஏன் என்று விளங்குதா உங்களுக்கு? ஓம் சார். அதுல வந்து பிள்ளைகள் மாணவர் வருகையில் ஒழுங்கின்மை, பாடசாலைக்கு மாணவர் வருகையில் ஒழுங்கின்மை என்பது தொடர்பாக பேசியிருக்கு. அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்த பகுதி சார் முடக்கி விடப்பட்டுள்ளது. அது சரியா உடைச்சிருக்கிறாரு, அப்படித்தானே? தொழில் வாய்ப்புகள் கல்வி தகுதிகளோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. அதனால மாணவர்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துறதுலயே இருக்கு. அது மாத்திரமல்ல, பாடசாலைகளின் சாதனைகள் பரீட்சை பெறுபவர்களை கொண்டே மதிப்பீடு செய்யப்படுகிறது. அது 2 விதம். ஒன்று, தகுதி என்பது தொழில் வாய்ப்புகள் என்பது கல்வி தகுதியோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. 2வது, பாடசாலைகளின் சாதனை என்பது பெறுபவர்களை கொண்டு மதிப்பீடு செய்யப்படுது. இதனால சான்றிதழ்களை மட்டும் விரும்புகிற வகையில சமூகம் முடுக்கி விடப்பட்டிருக்குது என்று சொல்லி இருக்கிறேன். மேல சொல்லப்பட்ட எந்த பிரச்சனையை கையாளுறோம் இதுக்குள்ள? மாணவர்களின் கவனம் முழுக்க முழுக்க பரீட்சையை மையப்படுத்தி இருத்தல் என்கிற பிரச்சனை. அப்படி மையப்படுத்தி இருக்கிறதுக்கு காரணங்களும் சொல்லிக் கொண்டு வருகிறாரு. எத்தனை காரணம் சொல்லிக் கொண்டு வர்றாரு? பரீட்சைக்காக 2 விடயம். ஒன்று, தொழில் வாய்ப்புகள் அனைத்தும் கல்வி தகுதிகளோடு தொடர்படுத்தப்படுகிறது. பெறுபேறுகள் வந்து பரீட்சை, பாடசாலைகளின் சாதனைகள் பரீட்சை பெறுபவர்களை கொண்டு மதிப்பீடு. இதனால முழுக்க முழுக்க பரீட்சையை மட்டும் மையமாக கொண்டு படிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதி சார் அந்த அத்தனை வசதிகளும் கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது. அது அழகா உடைச்சிருக்கிறாரு தௌஃபீக், சரியா செய்திருக்காரு எங்களுக்கு. அது சரி. இது என்ன மேல வைக்கக்கூடிய இந்த பிரச்சனை? பாடசாலைகளுக்கு வளங்கள் ஒழுங்காக பகிர்ந்தளிக்கப்படாமை என்பது கீழே விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. சரி, அடுத்தது எங்க உடைக்கலாம்? அடுத்தது வந்து எதிர்நோக்குகின்றனர், சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். அந்த துண்டத்தை முதல் சொன்ன சகோதரர் உடைக்க தவறிட்டார். என்ன ரீசன்? இது என்னது? அது வந்து இப்போ அந்த வறிய மக்கள் பிள்ளைகள் வந்து எதிர்நோக்குகின்ற சவாலை பத்தி சொல்லுங்க சார். வறுமை தொடர்பாக சொல்லியிருக்காங்க. என்ன வறுமை பற்றி சொல்லப்பட்டது. அடுத்த பகுதி. அடுத்தது வந்து மொத்தமாவே சார் பொருத்தமற்ற கலை திட்டமாகும் வரைக்கும் மொத்தமாகவே சொல்லப்பட்டுருச்சு. கல்விக் கொள்கை திட்டங்களில் அடிக்கடி ஏற்படுகிற மாற்றம், கல்விக் கொள்கையில் கலை திட்டங்களில் அடிக்கடி ஏற்படும் மாற்றம், இப்படி வாசித்து கொண்டு வருகிற போதே எங்களுக்கு புரியும். இந்த உரைப்பகுதியை இன்னும் வாசிக்க கிடைத்திருந்தால் இதன் அடுத்த பந்திகள் எதை பற்றி பேசியிருக்கும்? ஆங்கில மொழி புலமையின்மை தொடர்பாகவும் மொழிபெயர்ப்பு பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசியிருக்கும்.
இதுக்குள்ள கூட ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரே ஆசிரியர் எடுத்து விளக்க எத்தனைத்த பிரச்சனைகளில் அவர் விளக்க தவறிய பிரச்சனைகள் எத்தனை இருக்குது? ஆங்கில மொழி புலமையின்மை, மொழிபெயர்ப்பு பிரச்சனை இருக்கு சார். பிரச்சனை இந்த 2 விடயங்களை அவருக்கு எடுத்தாள்வதற்கு அவர் தவறிட்டார். எங்களுக்கு தந்த உரைப்பகுதியை பொறுத்தவரையில இப்படி புரிந்து கொண்டு இந்த மாதிரியாக உடைத்தார். பெரும்பாலானவர்கள் அதை முயற்சி செய்தார்கள். சரிதானே? ஓரிரு தவறுகள் இருந்தாலும் சந்திரகுமாரில் ஆரம்பித்து சந்திரகுமாரை இன்னும் பாராட்ட வேணும். அவர் முதலாவது எத்தனத்திலேயே முன் வந்து ஒரு தடவை வாசித்த உடனுமே ஆர்வமாக வந்திருந்தேன். நான் இன்றைக்கு இந்த காணொளி யூடியூப்ல போட மாட்டேன். இது நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு பொருத்தமானதில்லை. நாங்கள் பெயர்கள் எல்லாம் சொல்லி கலந்துரையாடுவோம். அதோட முன்னுக்கு நான் உங்களோட பிரத்யேகமாக பேசிய விடயங்கள் இருக்குது. சாதாரணமாக வீடியோவாக மட்டுமே குழுவில் பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை, பேசலாம். சரிதானே? நீண்ட காலம் அது நிலைத்திருக்காது. நாங்கள் பார்த்து முடியாது போய். சரி, இப்ப விளங்குதா நாங்கள் எப்படி இந்த பந்திகளை உடைக்க வேணும் என்று சொல்லி அந்த கருப்பொருள் சார்ந்த கவனம் செலுத்த வேணும். சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு முற்றும்புள்ளியில உடைச்சால் போதுமானது என்பது போல இருக்கக்கூடாது. நாங்கள் திரும்பவும் என்னுடைய ஆதங்கம் இதுதான். இன்னொரு நாள் இதை பேசுவதற்கு வாய்ப்பே வராது. அப்போ அதனாலதான் திரும்ப இன்றைக்கும் இதை ஒருக்கா செய்ய வேணும் என்று சொல்லி யோசிச்சிருந்தேன். அப்போ இந்த விடயத்தை பார்க்குற நேரத்தில் அதனுடைய கருப்பொருள் சார்ந்த அழகா அந்த உரைப்பகுதியை உடைச்சு தந்திருந்தாங்க. தர்சன் தர்ணியா சொல்லுங்க. அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறீங்க, தவறுதல் அவுன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்க, பரவாயில்ல. ஓகே, சரி. விஜயலட்சுமி சொல்லுங்க. நிறைய பேர் மைக்க தவறுதல் அவுன் பண்ணிருக்காங்க. நான் எல்லாருக்குமே மியூட் பண்ணி வர்றேன். திரும்ப பேச விரும்புகிறவர்கள் மைக் அவுன் பண்ணுங்க. சரியா? இந்த விடயத்தை துண்டாக்கியதுல ஏதேனும் அபிப்பிராயங்கள் இருந்தா பேசலாம். சரிதானே? இப்போ நதியா ஏதாவது சொல்ல இருக்கா? நிறைய நாள் பேசல அவங்க. நதியா, முகமது ரிஃபான் நான் நினைக்கிறேன் மாதக்கணக்கில் அவர் பேச ரொம்ப அமைதியான பிள்ளையான், ரொம்ப நல்லவராக மாறிட்டார். ஃபாத்திமா அவங்களும் நல்ல பிள்ளையா மாறிட்டாங்க போல இருக்க. நான் இந்த கடைசி சீசன்லயாவது நல்ல பிள்ளையா அமைதியா இருந்துருவான்னு யோசிக்கிறாங்க. ஓம் சார், நான் உடைச்சது 2வது பந்தியில மட்டும் இருந்தான். அந்த ரினோசியா வந்து டீச்சர் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பிள்ளை ஒன்று கொஞ்சம் பிள்ளை இல்லை. அது நீங்க அது சம்பந்தமா நிறைய குறைவான தேவையில்லைம்மா. ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த கருப்பொருளை வச்சுக்கொண்டு உடைக்க வேணும் என்கிற ஐடியாவுக்காகத்தான் இதை செய்து காட்டுகிறேன். இப்போ இதுல உடைச்ச எல்லாருலையுமே சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தது. சரிதானே? இப்போ இவங்க எல்லாரும் ரினோசா உடைக்கிற போது கூட 2வது பந்தியே அவசியமே இல்லாம 2 துண்டா உடைச்சிருந்தாங்க. பார்த்தீங்க தானே அந்த உடைச்ச இடம்? ஓம் சார், நானும் அவட தான் உடைச்சிருந்தேன். உண்மையில அது உடைக்க வேண்டிய இடம் அந்த இயங்குகிறது என்பதை உடைச்சா பரவாயில்ல. அது ஒரு ஆரம்ப முன்னுரை என்பதனால அதை வெட்டி கலட்டிட்டு மற்ற பகுதியை சொல்லுகிற போது அது அந்த மேலே சொல்லப்பட்ட பிரச்சனையை அழகா புரிந்து கொண்டு வந்தால் கீழே உடைக்கிறதுல இன்னும் அது எங்களுக்கு வசதி அளிக்கும். நான் அதுக்காக தான் மேலோட்டமா எத்தனை பிரச்சனை இருக்குது எண்ணுவோமான்னு சொல்லி எண்ணிட்டு வந்ததுக்கு காரணம், அப்படி எண்ணுகிற போது சின்ன ஒரு ஐடியா நமக்குள்ள தோன்றும். எல்லா உரைப்பகுதியும் இதே மாதிரியாகவே வருமண்டில்லை. என்ன நாங்க கடந்த செயலமர்வில் ஒன்று பார்த்திருந்தோம். 2ஆம் தர வருமான கணக்கு சம்பந்தமாக பார்க்கிற போது அப்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். உண்மையில வாசிப்புல இருக்கின்ற ரசனை என்பது அந்த ஒவ்வொரு உரைப்பகுதியினுடைய அவர்கள் கட்டமைக்கின்ற விதம் ஒரு அகாடமிக் ரீடிங் ரைட்டிங் வரும். நீங்கள் அழகா தொடர்ந்து வாசித்து வந்தார். இன்றையோட பரீட்சைக்குரிய கற்றல் முடிஞ்சது தானே என்று யோசிக்காமல் தொடர்ச்சியா அப்படி வாசிங்க. சரி, அழகான உரைப்பகுதி. இனி நாங்கள் இது சம்பந்தமா இருக்கக்கூடிய கேள்விகளை பற்றி மதிப்பீடு செய்யலாம். அது பெரிய நெருக்கடியா இருக்காது. சரிதானே? இதை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்து கொண்டு வந்த முன்னுக்கு நாங்கள் பார்க்குற நேரத்துல கொஞ்சம் கூடுதலான விடயங்கள் இருக்கும். இப்போ 1வது துண்டத்துல இலங்கை கல்வியினுடைய சிறப்பு தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இலங்கை கல்வியினுடைய சிறப்பு தொடர்பாக சொல்லிக்கல இலவசமாக கல்வி வழங்கப்படுவது, புலமை பரிசில் வழங்கப்படுவது, எல்லோருக்கும் கல்வி என்கிற சிந்தனை நடைமுறையில இருப்பது என்கிற சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. 2வது துண்டத்தில் நாங்கள் பார்க்கிற போது இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசியிருக்கிறாங்க.
எத்தனை பிரச்சனைன்னு கேட்டாருன்னா நாங்கள் பிறகு எண்ணி பார்க்கலாம். சரிதானே? எத்தனை பிரச்சனை அதில் இருந்ததுன்னு பார்த்து நாங்கள் வேலையில்லா பிரச்சனை 1, அரசின் நிதி 10. ஒதுக்கீட்டு பிரச்சனை 2, பாடசாலை மாணவர் ஒழுங்கின்மை 3, பரீட்சை மைய கல்வி 4, வளப்பகிர்வில் இருக்கிற குறைபாடு 5, வறுமை 6, கலைத்திட்ட ஒழுங்கீனம் 7, ஆங்கில மொழி புலமையின்மை 8, மொழிபெயர்ப்பு பிரச்சனை 9 பிரச்சனைகள் அங்கே இருந்தது என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். அடுத்தது கல்வித்துறை இயக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய எத்தனை விதமான காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது. அரசியல், பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் என்கிற 4 வகை காரணிகளை அடிப்படையாக கொண்டு கல்வி இயங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது வேலையில்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன? தொழில் உலகத்துக்கும் கல்வி உலகத்துக்கும் உள்ள இணக்கமின்மை. அதாவது தொழிற்சந்தைக்கு தேவையான உழைச்சார்பு, ஆளுமை திறன்கள், ஒழுக்கலாறு என்பவற்றை கொண்ட தொழிற்படையை உருவாக்குவதற்கு கல்வி தவறிவிட்டது என்பது காரணமாக சொல்லப்பட்டது. அடுத்தது கல்வி செலவினம் தொடர்பாக, கல்வி செலவினத்தினுடைய முன்னேற்றம் தொடர்பாக ஒப்பீடு செய்யப்படுகிற 2 முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. தேசிய வருமானத்துடன் கல்வி செலவை ஒப்பிடுதல், அரசாங்க செலவுடன் கல்வி செலவை ஒப்பிடுதல். தேசிய வருமானத்தில் எத்தனை சதவீதம் கல்விக்கு செலவிடப்படுகிறது என்று பார்க்கலாம். 2வது அரசாங்க செலவில் எத்தனை சதவீதம் கல்விக்கு செலவிடப்படுகிறது என்று பார்க்கலாம். என்ற 2 விதமான அளவீட்டு கருவிகள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கல்வி செலவின் விகிதாசாரம், தொகை அல்ல விகிதாசாரம், சரிதானே? விகிதாசாரம் குறைவடைந்து செல்வதற்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? விகிதாசாரம்ங்கிறதுக்கும் தொகைங்கிறதுக்கும் வித்தியாசம் விளங்க வேணும். இப்போ நான் 100 ரூபா, எனக்கு 1000 ரூபாய் வருமானம் வருகிறது, நான் அதில் 100 ரூபாவை ஊதாரித்தனமாக செலவு செய்கிறேன் என்றால் 10% வீண் செலவு செய்கிறேன். எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் வருகிறது, நான் 500 ரூபாய் செலவு செய்கிறேன் என்றால் இப்போது தொகை அதிகம், ஆனால் விகிதாசாரம் குறையும். 5% அல்லது 20ல் 1 பங்கு வீண் செலவு செய்கிறேன். அப்போ விகிதாசாரத்தை பற்றி தான் இங்கே கதைக்கிறாங்க, தொகையை பற்றி சொல்லி. கல்வி செலவு விகிதாசாரம் 1998 இருந்து குறைந்து செல்கிறது. சில இடங்களில் அவதானம் செலுத்த வேணும். விகிதாசாரம் குறைதல் என்பது பெறுமதி குறைதலை கருதாது. விளங்குதுதானே? விகிதாசாரம் என்பது 2 பெறுமதிகளை ஒப்பீடு செய்கிற போது, அரசாங்கத்தினுடைய வருமானம் 1000 பில்லியன்களாக இருக்கிற போது கல்விக்கு அது 50 பில்லியனை செலவு செய்திருக்கும். இப்போது 2000 பில்லியன் வருமானமாக இருக்கிற போது அரசாங்கம் 75 பில்லியனை செலவழிக்கும். இப்போ நாங்கள் பார்க்குற போது முதல் 5% இருந்தது, இப்போது 3.75% இருக்குது. ஆனால் தொகை 50 பில்லியன்லேருந்து 75 பில்லியனாக கூடத்தான் இருக்கு. இங்கே விகிதாசாரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. தேசிய வருமானத்தையும் கல்வி செலவையும் ஒப்பிடுதல், அரசாங்க செலவையும் கல்வி செலவையும் ஒப்பிடுகிற விகிதாசாரம் தொடர்ந்து குறைந்து போயிருக்கு. அதுக்கு காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை காரணம் சொல்லியிருக்காங்க? அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடி, போருக்காக ஒதுக்கப்பட்ட அதிக நிதி என்பது 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பிள்ளைகளினுடைய ஒழுங்கீனம். பிள்ளைகளுடைய ஒழுங்கீனம் தொடர்பாக எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு? பெற்றோரின் கல்வி நிலைமை, பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தாமை, அது சேர்த்து ஒரே காரணியாக சொல்லியிருக்கிறாங்க. அங்க மற்றும் போடைக்குள்ள அது கடைசி அல்ல. பெற்றோரின் கல்வி நிலைமையும் பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தாமையும் என்பதாக எடுக்கலாம் ஒரு காரணம். பிள்ளைகள் பாடசாலைக்கு தவறாமல் செல்வதற்கான ஒத்துழைப்பு பெற்றோரால் சரிவர வழங்கப்படாமை 2. பிள்ளைகளின் பெற்றோர் வெளிநாட்டில் இருத்தல், அதுக்கு விளக்கம் தான் சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக தாய்மார் வீட்டு பணிப்பெண்களாக வேலைக்கு செல்வதனால் பிள்ளைகள் கவரிப்பாரற்று வளர்தல் போன்ற காரணிகள் இன்னும் இருக்குது. ஆனால் 3 காரணிகள் அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இது பிள்ளைகளுடைய பாடசாலை வரவில் காணப்படுகிற ஒழுங்கீனத்துக்கான காரணமா சொல்லியிருக்கு. அடுத்தது பரீட்சை மைய கற்றல், அதற்கு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. தொழில் வாய்ப்புகள் கல்வி தகுதிகளோடு தொடர்புபடுத்தப்படும். அதாவது ரிசல்ட்ஸுக்கு தான் தொழில் வாய்ப்பு.
பெறுபவர்களுக்கு தான் தொழில் வாய்ப்பு கல்வி தகுதிகளோடு தொடர்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாடசாலைகளின் சாதனைகள் பரீட்சை பெறுபவர்களை கொண்டே மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆகவே கல்வி தகுதிகளாக சான்றிதழை விரும்புகிற ஒரு முறைமை இங்கே இருந்திருக்கு. அதாவது பரீட்சை நோக்கி படிக்கிற முறைமைக்கு என்ன காரணம்? 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கிராமிய பாடசாலை, நகர பாடசாலைகள் பிரதேச ரீதியான வேறுபாடு அது சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றுவதற்கு இயலாதவையாக கிராமிய பாடசாலைகள் காணப்படுகிற போது, நகர பாடசாலைகள் நீச்சல் தடாகம், விஞ்ஞான கூடம் என அத்தனை வசதிகளும் கொடுக்கிறது. அது ஒரு ஒப்பீடு சொல்லியிருக்காங்க, அது குறைபாடு. அடுத்தது வறுமை, பொருளாதார நெருக்கடி, அதாவது பொருட்களின் விலையேற்றம் காரணமாக வறிய மக்கள் கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் பல சிரமங்கள் எதிர்நோக்குகிறார். அடுத்து கலைத்திட்டத்தின் குறைபாடுகள். கலைத்திட்டத்தில் காணப்படுகிற குறைபாடு சுய சிந்தனை, சிந்திக்கும் ஆற்றல், சமூக திறன்கள், தடைப்பட்ட திறன்களை விருத்தி செய்வது என்பவற்றில் வெற்றி காணாமை. வாழ்க்கை சவால்களை வெற்றி கொள்ள முடியாமல் மாணவர்கள் தடுமாறுறதுக்கு காரணம் இந்த பொருத்தமற்ற கலைத்திட்டம் என்று 7 பிரச்சனைகளை பேசியிருக்கிறார்கள். ஆங்கில மொழியில் தேர்ச்சியின்மை, மற்றது மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் என்கிற 2 பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் எடுத்து ஏன் சொல்லுகிறேன் என்கிறத புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிற ஒரு உரைப்பகுதியை நீங்கள் அணுகுகிற விதத்தை இந்த விதமாக உங்களை தகவமைத்துக் கொள்ளுக. சிறப்பாக விடியளிக்கலாம். ஒரு நெருக்கடியும் இல்லை. சுருக்கம் எழுதுவதாக இருந்தாலும் இதே பேட்டர்ன் விளங்குதுதானே? இதுக்கு சுருக்கம் எழுதுவதாக இருந்தாலும் இதில் சொல்லப்பட்ட விடயங்களை உள்ளடக்கி சிறிய வசனங்களாக ஆக்கி அதை எழுதி கொண்டு வர போறீங்க. கேள்விக்கு விட எழுதுவதாக இருந்தாலும் இப்படியாக துண்டங்களாக உடைத்து ஒவ்வொரு துண்டத்துக்குள்ள இருந்தும் ஏதோ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போயினா அதுக்கு விட எழுத போறீங்க. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது போல கூற்றுக்களை மதிப்பிட போறதாக இருந்தாலும் இந்த துண்டங்களுக்கு கூடாக கேள்வி கேட்க போறாங்க, பதில் சொல்ல போறீங்க. இப்ப கேள்வியை பார்ப்போம். சரிதானே? நிறைய நேரம் பேசிட்டோம் போல இருக்கு. கேள்வியை பார்ப்போமே. மாணவர்களின் கவனம் முழுக்க பரீட்சையை மையப்படுத்தி இருப்பதற்கான 2 காரணங்கள் உரைப்பகுதியில் குறிப்பிடப்படுகின்றன. பொருத்தமான விடையை போடுவது. அது சரி. 2 காரணங்கள் சொல்லப்பட்டன. ஒன்று பாடசாலையின் சாதனை மதிப்பீடு, 2வது வேலை வாய்ப்புக்கு பெறுபவர்கள் அடிப்படையாக கொள்ளப்படுவது என்கிற 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஆம் என்பது மிகச்சிறப்பான விடயம். இலங்கையில் அரசாங்க செலவில் கல்விக்காக செலவிடப்படும் தொகை 1998 முதல் குறைந்து சென்றுள்ளது. இல்லை, நிச்சயிக்க முடியாது. ஏன் நிச்சயிக்க முடியாது? ஏன் நிச்சயிக்க முடியாது பாத்திமா? சாம் சொல்ற ஏன் நிச்சயிக்க முடியாது? குறிப்பிட்டபடி 90 குறைந்து செல்கிறது சொல்லி சார். ஆம் தான் விட. பாத்திமா சொல்லுங்க, ஏன் உங்களோட விடைக்கு என்ன நியாயம்? அதுல விகிதாசாரம் தான் குறைஞ்சிட்டு போகுது. தொகை பதில் சொல்லப்படலாம். நான் அந்த விடயத்தை உங்களுக்கு கொஞ்சம் தொட்டு காட்டியும் விளங்கப்படுத்தி இருந்தேன். விகிதாசாரத்துல வீழ்ச்சி என்பது தொகையினுடைய வீழ்ச்சி அல்ல. சரிதானே? பல இடங்கள்ல இந்த மாதிரியான உரைப்பகுதிகள் வரும். மக்களினுடைய வருமானம் அதிகரித்து செல்லும் போது அவர்கள் தங்களுடைய வருமானத்தில் உணவுக்காக செலவிடும் பங்கு குறைவடைந்து செல்லும். இது ஒரு பொருளாதார கோட்பாடு. மக்களினுடைய வருமானம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் போது ஒரு எல்லைக்கு அப்பால் அவர்கள் தங்களுடைய வருமானத்திலிருந்து உணவுக்காக செலவு செய்யும் பங்கு குறைவடையும். இதனுடைய அர்த்தம் அவர்கள் உணவுக்காக முன்னெழும் பார்க்க குறைந்த பணத்தொகையை செலவிடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? என்னுடைய கேள்வி விளங்குதா பாத்திமா? எடுக்கலாம். என்னென்னால் இப்போ ஒரு நாளுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆக்களை பொறுத்தவரையில அவர்கள் செலவுகளில் அந்த வருமானத்தினுடைய 75% 80% உணவுக்காக செலவழிப்பார்கள்.
அவர்களுடைய வருமானம் படிப்படியாக ஒரு 5000 ரூபா வரைக்கும் நாளாந்த வருமானம் 5000 ரூபாவை தொடுகிற வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே நல்ல உணவுகளை உண்ணாமல் பல்வேறு விதமான ஆசைகளோடு அங்கலாய்ப்புகளோடு இருக்கிறவர்கள் வருமானம் கூட கூட அவர்கள் செலவழிக்கிற வீதமும் கூடிக்கொண்டு போகும். சில வேளைகளில் அவர் 5000 ரூபாய் வருமானம் பெறுகிற போது 4000 ரூபாவை உணவுக்கு செலவழிக்கலாம். ஆனால் இதே 10,000 ரூபாவாக அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது அதை உணவுக்கு செலவழிக்கிறது 5000 ரூபாவாக மாறும். என்ன இது 1,00,000 ரூபாய் ஒரு நாள் வருமானம் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிலைமை ஒன்று வருமா இருந்தால் சில வேளை அவர்கள் உணவுக்காக ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டா கூட ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு செய்வார்கள். இப்போது வருமானத்தில் உணவுக்காக செலவிடப்படுகிற பங்கு குறைந்து கொண்டு போகுமே தவிர, முதல்ல வருமானத்தில் 80% செலவழித்திருப்பார்கள், பின்னர் ஒரு 75%, 50%, 40%, 20% என்று சொல்லி விகிதாசாரம் குறைவடையுமே தவிர அவர்கள் செலவழிக்கும் தொகை குறைவடையுமா என்பதை நிச்சயிக்க முடியாதுங்க. பெரும்பாலும் அப்படி நிகழா. அப்போ அதுபோல சில கருத்துக்களை சொல்லுகிற போது இங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டும். அங்க சொல்லப்படுகிறது தொகை சம்பந்தப்பட்டதா அல்லது ரேசியோ பெர்சன்டேஜை பற்றி கதைக்கணுமா, விகிதாசாரம் அல்லது சதவீத பங்கு தொடர்பில் கதைக்கிறார்களா? இங்க 98 தொடக்கம் குறைவடைந்து செல்வது செலவு விகிதாசாரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரேசியோ அல்லது பெர்சன்டேஜ் குறைஞ்சு கொண்டு போகுது. தொகை குறைந்ததா என்றால் தெரியாது. ஏனென்றால் தேசிய வருமானமும் அரசாங்கத்தின் செலவும் அதிகரித்து கொண்டு போனால் அப்போது கல்விக்கு செலவிடப்படுகிற தொகை சிறிய அளவில் அதிகரிக்க விகிதாசாரம் குறைந்திருக்கு. நான் முதல் சொன்னது போல 100 ரூபாவை ஒருவர் செலவு செய்கிறார், அவருடைய மொத்த செலவு 1000, இப்போது 10% இருக்கும். அவர் 150 ரூபாவை செலவு செய்கிறார், இப்போது அவருடைய வருமானம் 2000 ரூபாய் என்று வருகிற போது செலவு தொகை அதிகரிச்சிருக்கு. ஆனால் விகிதம் 10ல் இருந்து 7.5 குறையும். இந்த மாதிரியாக அந்த இடங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சரியா? நிச்சயிக்க முடியாது என்பது சரியான விடை. இங்கு விகிதாசாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தொகை சொல்லப்படவில்லை என்பதனால சில வேளை தொகை குறைந்திருக்கலாம் அல்லது அதிகரித்தும் இருக்கலாம். எங்களால அதை அறுதியிட்டு கூற முடியாது, ஆகவே நிச்சயிக்க முடியாது என்பது சரியான விடை. இன்றைய கல்வியின் கலைத்திட்டம் மாணவரின் சிந்தனை ஆற்றல் திறன்களை விருத்தி செய்வதில் தோல்வி அடைந்துள்ளதுடன் பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்களின் வாழ்க்கையில் சவால்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. ஆம். சாம்? ஆம் சார். ஆம். வேறு ஏதேனும் விடைகள்? இந்த வினாத்தால இன்னும் ஒரு தடவை ஓபன் பண்ணிட்டா பந்தியையும் பார்த்து பார்த்து விடையளிக்கிற போது நல்லா இருக்கும் இல்லையா? வேறு விடைகள் ஏதேனும் உண்டா பிள்ளைகள்? தோல்வி அடைந்திருக்கின்ற உரைப்பகுதியில நேரடியா சொல்லி இல்லை தானே சார்? நேரடியா சொல்லி இருக்கு. எந்த பகுதி என்று சொல்லப்பட்டிருக்குது? சொல்லி இல்லை தானே சார்? சொல்லி இல்லை என்றீங்க, அப்படியா? ஆனா வெற்றி காணவில்லை என்று சொல்றது தோல்வி அடைந்துள்ளது என்று எடுக்கலாம். சொல்லி இருக்கு சார். கடைசி பகுதியில சொல்லி இருக்கு சார். இந்த பகுதியை சொல்றீங்களா? இன்றைய இன்றைய கலை திட்டமானது சிந்தனை சிந்திக்க மாட்டோம். இன்றைய கலை திட்டம் சுய சிந்தனை, சிந்திக்க மாற்றல், சமூக திறன்கள், தடைப்பட்ட திறன்களை விருத்தி செய்தல் என்பவற்றில் வெற்றி காணவில்லை. பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்கள் எதிர்நோக்கும் வாழ்க்கை சவால்கள், பிரச்சனைகளுக்கு காரணம் பொருத்தமற்ற கலைத்திட்டமாகும். பொருத்தமற்ற கலைத்திட்டம் அவர்களுக்கு வாழ்க்கை சவால்கள்,
பிரச்சனைகளை உருவாக்கி விடுகுதா என்று சொல்லி கேட்டால் இங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வாழ்க்கை சவால்களை எதிர்நோக்குகிறார்கள் என்றால் அதுக்கு கலைத்திட்டம் தான் காரணம். அவர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளுக்கு வேலையில்லா பிரச்சனை அல்லது சமூகத்தில் வேலை தேடிக்கொள்ள முடியாம தாங்களாக ஒரு சுயதொழிலை உருவாக்க முடியாம இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்லப்பட்டால் இந்த கேள்வியை வாசிக்கிற போது விருத்தி செய்வதில் தோல்வி அடைந்துள்ளது அங்க சொல்லப்பட்டிருக்கு, வெற்றி காணவில்லை. வெற்றி காண இல்லை என்றால் தோல்வி என்பதுதானே கருத்து. என்ன அதே போல பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்களின் வாழ்க்கையில் சவால்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. இது பிரச்சனையை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டால் இல்லை போல ஒரு தோற்றம் இருந்தாலும் உரைப்பகுதியில வாழ்க்கை சவால்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் பொருத்தமற்ற கலைத்திட்டம் என்று சொல்லியிருக்கிறதால அப்ப இது பிரச்சனையை உருவாக்குவது. வேறு விடைகள் இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்று பதிலளித்தால் இல்லை என்று சொன்னா மிக மோசமான விடை, அப்படி சொல்லவே இயலாது என்றால் அங்க தோல்வி அடைந்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இருப்பவற்றுக்குள்ள ஆம் என்பது பொருத்தம். சரி, கல்வித்துறையின் அரசியலானது பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் ஆகிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. கல்வித்துறையின் அரசியலானது பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் ஆகிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இல்லை. இது எங்க இருக்குது இந்த பகுதி? ஆம் ஆம். இரண்டாவது பந்தியில கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? கல்வித்துறையின் அரசியலானது பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் ஆகிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. சரியா? இல்லை தானே சார்? இல்லை சார், இல்லை. வசனம் இதுல கல்வித்துறை தான் சொல்லப்பட்டது. கல்வித்துறை, அரசியல், பொருளாதாரம். இதுல வந்து கம போட்டிருக்கிறதால சில வேலைகளை நீங்கள் அப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்த்தார்களோ தெரியல. கல்வித்துறையின் அரசியல் அல்ல, கல்வித்துறை அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார காரணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. ஆனால் கேள்வி கல்வித்துறையின் அரசியல் என்று சொல்லுவதன் மூலமாக தவறான புரிதல் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டிருக்காங்க. இல்லை. சரிதானே? கல்வித்துறை அரசியல், பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் ஆகிய 4 காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்பதுதான் உரைப்பகுதியின் அர்த்தம். தொழிற்சந்தைக்கு தேவையான உளச்சார்பு, ஆளுமை திறன்கள் மற்றும் ஒழுக்கம் என்பவற்றை கொண்ட தொழிற்படையை உருவாக்குவதில் கல்வி முறை வெற்றி அடைவது வேலையில்லா பிரச்சனைக்கான தீர்வு உபாயம் ஒன்றாக அமையும். இங்கு அந்த விடயம் நடக்காதபடியால்தான் பிரச்சனை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம் என்பது சரியான விடை. பிள்ளைகளின் பாடசாலை வருகையில் ஒழுங்கீனம் 3 காரணங்களால் நிகழ்கிறது. பிள்ளைகளின் பாடசாலையில் வருகையில் ஒழுங்கீனம் 3 காரணங்களால் நிகழ்கிறது. எங்க இருக்கிறது? மூன்று சொல்லியிருக்காங்க. என்ன? பெற்றோரின் கல்வி நிலைமை மற்றும் பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தாமை, பிள்ளைகள் பாடசாலைக்கு தவறாமல் செல்வதற்கான ஒத்துழைப்பு பெற்றோரினால் சரிவர வழங்கப்படாமை, பிள்ளைகளின் பெற்றோர் வெளிநாட்டில் இருத்தல், அது பிறகு விளங்கப்படுத்தி இருக்குது. 3 காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆம் என்பது சரியான விடை. தனிநபரின் உள்ளார்ந்த ஆற்றலை வளர்த்தெடுப்பதில் கல்வித்துறை அதீத கவனம் செலுத்துவதால் மக்களை தொழில் உலகுக்கு தயார்படுத்துவதில் போதிய அளவில் வெற்றி பெறவில்லை. நிச்சயிக்க முடியாது. அதுல சொல்லப்பட்டிருக்குது. அந்த விடயத்தை சொல்லிக்குள்ள எந்த இடத்துல சொன்னவ? தொழிற்படையை உருவாக்குவதில் அந்த தொழிற்படையை உருவாக்குவதில் இது இருக்குது. தனிநபர் உள்ளார்ந்த ஆற்றலை வளர்த்தெடுப்பது கல்வியின் பணிகளில் ஒன்றாக இருப்பினும் மக்களை தொழில் உலகுக்கு தயார்படுத்துவது கல்வியின் முக்கிய பாகம். அதாவது அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் என்று சொல்லியிருக்கே தவிர உள்ளார்ந்த ஆற்றலை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்தினதாலதான் இதை செய்ய முடிய இல்லை என்கிறத பற்றி இங்கே பேசப்பட்டு இல்லை.
ஆகவே நாங்கள் என்ன முடிவுக்கு வர வேணும்? நிச்சயிக்க முடியாது. நிச்சயிக்க முடியாது என்பதாக பார்க்கணும். சரிதானே? இப்ப இந்த கேள்விக்கு விடை தேடுவது மட்டும் எங்களோட நோக்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை. என்னுடைய முதலாவது செயலமுறையிலிருந்து இன்னைக்கு நிறைவு செயலமுறை வரைக்கும் நாங்களோட கலைக்கக்கூடிய விடயம் ஒருபோதும் தரப்பட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை தேடிக்கொள்வது அல்ல. ஏதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிப்பதில் எங்களுடைய அணுகுமுறையில ஏதேனும் நேற்றிருந்ததிலும் பார்க்க இன்று சிறிது முன்னேற்றம். அப்படி இருக்கிறதான் உலகத்தினுடைய அழகு என்று சொல்லி திருக்குறள் பேசு. நெருநல் உலகன் இன்றில்லேனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்த ஒரு ஆள் இன்றைக்கு இல்லையா? அது நாங்கள் என்ன செய்யறதுன்னா, இப்போ இந்த செத்த வீடு கிடைக்கிற புத்தகத்தில், அந்தியடி கிடைக்கிற புத்தகத்தில் கடைசியாக போடுறதுக்கு பாவிக்கிறோம் அந்த திருக்குறளை. நெருநல் உளனொருவன் இன்றில்லேனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டான்ன்றது இந்த உலகத்துக்கு பெருமை. அகல் சாகிறது பெருமை என்று சொல்லி அதை புத்தகத்தில் அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து அந்தியடி புத்தகத்தில் அடிக்க வலிக்கிட்டாங்க. அந்த ஆள் சொன்னது, நேற்று இருந்த மனுஷர் எல்லாரும் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. நேற்று இருந்த ஒருத்தன் இன்றைக்கு இல்லை. அதனுடைய அர்த்தம், நேற்று இருந்ததை விட இன்றைக்கு ஆக குறைந்தது ஒரு நாள் வயதாவது உங்களுக்கு கூடியிருக்கு. வேற ஒன்றுமே வளர இல்லை என்று பார்த்தால் கூட வயது ஆவது ஒரு நாள் நேற்றைய விட இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாகி இருக்கிறது. நேற்று இருந்த ஒருவர் இன்று இல்லை. வெறுமனே அது மட்டுமல்ல, நேற்று இருந்ததிலும் பார்க்க இன்றைக்கு ஏதோ 2 நபர்கள், 2 விடயங்கள், 2 அனுபவங்கள் புதுசாக கிடைச்சிருக்கு. அதுபோல எங்களுடைய செயலமர்வும் நேற்று இருந்ததிலும் பார்க்க இன்றைக்கு ஏதோ புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம், ஆனால் அதை இனி நீங்கள் சொந்தமாக படித்துக் கொள்வீங்க. சரி, அடுத்த உரை பகுதிக்குள்ள போவோம். இந்த பகுதிக்குள்ள போவோமா? ஆஹா, இதுல ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது இல்லைன்னு அதுக்கு மேலே இருக்கிற பகுதியை பார்ப்போம். இது 4 கூற்றுக்கள் தொடர்பாக இருக்கிறது. இதுலையும் சிலவற்றை பார்த்துக் கொள்வோம் நாங்கள். இந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். இதுல 5 கேள்விகள் இந்த வடிவத்தில் இருக்குது. 5 அல்ல, 6 கேள்விகள் இருக்குது. ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு அதுல இருந்து 4 கூற்றுக்களை தந்திருக்கிறாங்க. கூற்றுக்களில் மிகவும் பொருத்தமான கூற்றை தெரிவு செய்து அதுக்குரிய இலக்கத்தை எழுத சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுவும் ஒரு எங்களுடைய பயிற்சிக்கு பொருத்தமானது. நாங்கள் ஏற்கனவே 3 கூற்றுக்களை மதிப்பீடு செய்திருந்தாங்க. இது 4 கூற்றுக்கள். பெரிய அளவு வேறுபாடு இருக்காது. ஆனால் ஒரே உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதியில இருந்து அவ்வகையான 6 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. எங்களுடைய நேரத்தில் நாங்கள் அதை பேசலாம். சரிதானே? தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 45 - 50 வரையான வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுதுக என்பதாக தந்திருக்கிறாங்க. கொஞ்சம் வாசிப்போம், நானும் நீங்களும் சேர்த்து. வருமான மட்டங்களின் உயர்வுடன் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் அதிக பண்புத்தரம் கொண்ட பணிகளுக்கான கேள்வி விரைவாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. நாட்டில் சுகாதார சேவைகளை பெற விரும்புவோருக்கு அதிக தெரிவுகள் காணப்படினும் கல்வியில் அரசு தனியுரிமை வழங்குனராக காணப்படுவதனால் உயர்கல்விக்கான தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்தரம் கொண்ட உயர்கல்விக்கான அதிக கேள்வியை பூர்த்தி செய்வதற்காக உள்நாட்டில் நிலவும் உயர்கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பது அனைவரினதும் எண்ணமாக உள்ளது. தற்போது இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியை பெற விரும்பும் அனைவருக்கும் பல்கலைக்கழக அனுமதியை அரச பல்கலைக்கழக அமைப்பினுள் காணப்படும் வரையறைகள் காரணமாக வழங்க முடியாது உள்ளது. 2016ஆம் ஆண்டில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 61% பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றிருப்பினும்
17.2% மட்டுமே உள்வாங்கப்பட்டனர். உள்நாட்டு மாணவர்கள் பெரும் செலவினை தாங்கிக் கொண்டு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மற்றும் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பல்கலைக்கழக அனுமதியை நாடி செல்கின்றனர். உயர்கல்வித்துறையில் இத்தகைய சிக்கல்கள் காணப்படுவதன் காரணமாக தனியார் துறையினருக்கும் உயர்கல்வித்துறையில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படலாம் எனும் கொள்கையானது உயர்கல்வியை பெற விரும்பும் குறைந்த வருமான மட்டத்தை கொண்ட மாணவர்களுக்கான சந்தர்ப்பத்தினை தடுத்துவிடும் எனும் தவறான எண்ணம் காரணமாக உயர்கல்வித்துறையில் பங்கெடுப்பதற்கான சந்தர்ப்பம் தனியார் துறையினருக்கு வழங்கப்படவில்லை. துரதிருஷ்டவசமாக இந்த கொள்கையின் விளைவாகவும் அரச பல்கலைக்கழக முறைமையில் போதிய அளவு வெற்றிடங்கள் காணப்படாமை காரணமாகவும் நிதி வசதியுடையோர் அதிக செலவினத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளவும், குறைந்த வருமான மட்டத்தை கொண்டோர் உயர்கல்விக்கான சந்தர்ப்பத்தின் பொருட்டு உள்நாட்டு அரச பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படும் வரையறைகளுக்கு கீழ்ப்படியவும் வேண்டியதாயிற்று. அதேவேளை மத்தியதர வர்க்கத்தினரின் வருமானம் அதிகரிப்பதன் காரணமாகவும் உள்நாட்டில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினாலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கல்வியின் பொருட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்ப முனைகின்றனர். திரும்ப இந்த உரைப்பகுதியை கொஞ்சம் வாசித்துக் கொள்வோம். வருமான மட்டங்களின் உயர்வுடன் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் அதிக பண்புத்தரம் கொண்ட பணிகளுக்கான கேள்வி விரைவாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. நாட்டில் சுகாதார சேவைகளை பெற விரும்புவோருக்கு அதிக தெரிவுகள் காணப்படும். கல்வியில் அரசு தனியுரிமை வழங்குனராக காணப்படுவதனால் உயர்கல்விக்கான தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்தரம் கொண்ட உயர்கல்விக்கான அதிக கேள்வியை பூர்த்தி செய்வதற்காக உள்நாட்டில் நிலவும் உயர்கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பது அனைவரினதும் எண்ணமாக உள்ளது. தற்போது இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியை பெற விரும்பும் அனைவருக்கும் பல்கலைக்கழக அனுமதியை அரச பல்கலைக்கழக அமைப்பினுள் காணப்படும் வரையறைகள் காரணமாக வழங்க முடியாது உள்ளது. 2016 ஆண்டில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 61% பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றிருப்பினும் 17.2% மட்டுமே உள்வாங்கப்பட்டனர். உள்நாட்டு மாணவர்கள் பெரும் செலவினை தாங்கிக் கொண்டு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மற்றும் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பல்கலைக்கழக அனுமதியை நாடி செல்கின்றனர். உயர்கல்வித்துறையில் இத்தகைய சிக்கல்கள் காணப்படுவதன் காரணமாக தனியார் துறையினருக்கும் உயர்கல்வித்துறையில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படலாம் எனும் கொள்கையானது உயர்கல்வியை பெற விரும்பும் குறைந்த வருமான மட்டத்தை கொண்ட மாணவர்களுக்கான சந்தர்ப்பத்தினை தடுத்துவிடும் எனும் தவறான எண்ணம் காரணமாக உயர்கல்வித்துறையில் பங்கெடுப்பதற்கான சந்தர்ப்பம் தனியார் துறையினருக்கு வழங்கப்படவில்லை. துரதிருஷ்டவசமாக இந்த கொள்கையின் விளைவாகவும் அரச பல்கலைக்கழக முறைமையில் போதிய அளவு வெற்றிடங்கள் காணப்படாமை காரணமாகவும் நிதி வசதியுடையோர் அதிக செலவினத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளவும், குறைந்த வருமான மட்டத்தை கொண்டோர் உயர்கல்விக்கான சந்தர்ப்பத்தின் பொருட்டு உள்நாட்டு அரச பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படும் வரையறைகளுக்கு கீழ்ப்படியவும் வேண்டியதாயிற்று. அதேவேளை மத்தியதர வர்க்கத்தினரின் வருமானம் அதிகரிப்பதன் காரணமாகவும் உள்நாட்டில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினாலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கல்வியின் பொருட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்ப முனைகின்றனர். சரி, இப்போ இந்த உரைப்பகுதி எல்லாருக்குமே விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு கேள்விகளை பார்த்துட்டு வருவோமே. கேள்விகளை பார்க்கிற போது அதிகம் விளங்கி கொண்டு போய் கேள்வியை பார்த்தால் நாங்கள் சுயமாக விடையளிக்கிற வல்லமையை இழந்துடும். எங்களுக்கு விடையளிக்கிற போது அந்த வல்லமை இருக்குதா என்று சரி பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியாக ஸ்கிரீனை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறேன். இப்படியாக
45வது கேள்வி. 2016ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களில் 43.85% அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளது பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளனர். இலங்கையின் பல்கலைக்கழக கல்வியை விட அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளது கல்வியானது உயர்மட்டத்தில் காணப்படுகிறது. அரச பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வரையறைகள் காரணமாக பல்கலைக்கழக அனுமதி பெற முடியாத உள்நாட்டு மாணவர்கள் பெருமளவு செலவினத்துடன் அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பல்கலைக்கழகங்களை நாடி செல்கின்றனர். இலங்கையில் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற உள்நாட்டு மாணவர்கள் பிற நாடுகளுக்கு செல்வதை இந்த எழுத்தாளர் கடுமையாக சாடுகிறார். சரியான கூற்று எது? மூன்றாவது. அவர் அந்த 61 அந்த இதுல இருந்து 17 கழிச்சு போட்டு தருகிறார். அது அப்படி அல்ல. மிச்சம் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போன வேண்டாம் அந்த தகவல் எல்லாம் இல்லை. இது மூன்றாவது மிகச்சரியான விட. அதில் மாற்று கருத்து இல்லை என்ன, நாங்கள் அதிகம் அதை பற்றி விவாதிக்க தேவையில்லை. சரிதானே? இலங்கையில் அனுமதி பெற்ற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதை பற்றி உரிய ஆசிரியர் எதுவுமே சொல்ல இல்லை. 4வது கூற்று மிக மோசமானது. 1வது கூற்று திரிவுபடுத்தப்பட்டது. 2வது கூற்று தெரியாது. அங்க வாய்ப்பு இருக்குதே தவிர உயர்தரத்துல கல்வி இருக்குதா இல்லையா அது தெரியாது. இங்க இல்லாத வாய்ப்பு இல்லாதவர்கள் அங்க போய் படிக்கணும்னு தான் சொல்லப்பட்டது. ஆகவே 3வது கூற்று சரி. 46வது, பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வரையறைகளை காரணமாக கொண்டால் பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவரையும் அதன் காரியமாக கொள்ளலாம். பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வரையறைகளை காரணமாக கொண்டால் பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவரையும் அதன் காரியமாக கொள்ளலாம். பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க முடியாமையை இங்கு காரியமாக கருதினால் பொது பல்கலைக்கழக தொகுதியில் காணப்படும் வரையறைகளை அதன் காரணமாக கொள்ளலாம். பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க முடியாமை இங்கு காரணமாகும். பொது பல்கலைக்கழக தொகுதியில் காணப்படும் வரையறைகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க இயலாமை என்பவற்றுக்கிடையே எதிர்மாறான தொடர்பு காணப்படுகிறது. சரியான கூற்று எது? ஏதோ ஒன்றுக்கு இப்படி எழுதுவீங்க தானே, சொல்லும். நயம் 4வது, பொது பல்கலைக்கழக தொகுதியில் காணப்படும் வரையறைகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வி எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க இயலாமை என்பவற்றுக்கிடையே எதிர்மாறான தொடர்பு காணப்படுகிறது. வேற ஏதாவது கான் சொல்லுங்க. 4வது. சாரி, 4வது. பல்கலைக்கழக கல்வி எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க முடியாமை இங்கு காரணமாகும். அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம் போலதான் இருக்கு. வேற விடைகள்? சாகியா? முதலாவது, பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வரையறைகளை காரணமாக கொண்டால் பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவரையும் அதன் காரியமாக கொள்ளலாம். சரி, முகமது? 2 நினைக்கிறேன் சார். மற்ற 3 சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்களா அல்லது நீங்க தீர்மானித்து சொல்றீங்களா? நான் தீர்மானித்து தான் சார் சொல்றேன். நீங்க தீர்மானித்து சொல்றீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, இதுல மிக சரியான விட 2வது. எப்படி என்றால், பல்கலைக்கழக கல்வியில் காணப்படுகின்ற வரையறைகள், லிமிட்டேஷன், அதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டால் அதனால கிடைக்கின்ற விளைவு காரியம். பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் உயர்கல்வியை வழங்க முடியாமை என்பது அதன் காரியமாக இருக்கும்.
பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற வரையறை, லிமிட்டேஷன் என்று வச்சுக்கொள்வோம், அந்த வரையறை காரணமாக பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க முடியாத காரியம் நிகழ்கிறது. ஆகவே இங்கு காரணம் எது? பல்கலைக்கழக பொது பல்கலைக்கழக தொகுதி கொண்டிருக்கக்கூடிய வரையறைகள் என்பது காரணம். அனைவருக்கும் உயர்கல்வி வசதியை வழங்க முடியாமை என்பது காரியம். இது காரண காரிய தொடர்பை கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வரையறைகள் அதிகமாகும் போது வழங்க முடியாமை என்பதும் அதிகரிக்கும். வரையறைகள் குறைந்தால் வழங்க முடியாமை என்பது குறையும், அதாவது வழங்கல் அதிகரிக்கும். சரிதானே? வரையறைகள் அதிகரிக்க அதிகரிக்க பல்கலைக்கழகங்களினுடைய லிமிட்டேஷன்ஸ் கூட கூட வழங்க முடியாமை என்பதும் அதனுடைய இயலாமை என்பதும் அதிகரித்து செல்வதாக இருக்கும். நாங்கள் இங்கே நேர்கணியம் என்பது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த தேவையில்லை, ஆனால் அந்த அசைவு அப்படித்தான் இருக்கும். இப்போ பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க முடியாமை என்பதை பின்னே கொண்டு போடுவோம், அது காரியம். பொது பல்கலைக்கழக தொகுதியில் காணப்படும் வரையறைகள் முன்னுக்கு போடுவோம், அது காரணம். அதன் காரணமாக காரியம் நிகழ்கிறது. இரண்டாவது கூற்று சரியா. 47வது கூட்ட வாசிப்பம். உயர்கல்வியை பெறும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. சுகாதார சேவையானது வர்த்தகர்களின் தலையீடு காரணமாக விரிவடைந்துள்ளது. கல்வி வாய்ப்புகள் வரையறைக்கு உட்பட்டதற்கான காரணம் அரசின் தேவையற்ற அழுத்தங்களாகும். உயர்கல்விக்கான கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு பல்கலைக்கழகங்கள் தனியார் மயப்படுத்தப்படல் வேண்டும். 4வது கூட்டு சரி. வேறு யாரேனும்? முதலாவது சார். ரெனோசா, என்ன காரணம் முதலாவதுக்கு? அதுல வந்து அந்த பண்டிகையில் அப்படிதான் சார் செல்லப்பட்டிருக்குது, அந்த கருத்து இருக்குது. ஏன் 4வது என்றாக இருக்கிறீங்க? 4வது ஏன் நீங்க மறுக்கிறீங்க? அதுல வந்து அந்த தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் என்று செல்லப்பட்டில்லை சார், வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று தான் செல்லி இருக்குது. ஓ, ஏன் தனியார் மயப்படுத்த வேண்டாம் என்ன விளங்கையில? அது அப்படி சொல்ல இல்லையா பந்தியில? நீங்க நினைக்கிறத சொல்லுங்க, அப்புறம் குழப்பம் அடைய தேவையில்லை. நீங்க ஏதோ ஒன்று நினைப்பீங்க தானே, உறுதியாக இல்ல சார், இருங்க. எனக்கு வாசிக்கிறதுல விளங்கின சார் முதலாவது விட சரி மாதிரி. அதுல தனியார் மயப்படுத்தப்பட முதலாவது விட வேண்டும் சரி என்றால் நீங்க மறுபலமா இப்ப 4வது பிள்ளை என்று சொல்றீங்க. என்ன காரணம் தான் கேள்வி. சரி, என்ன செய்யறது? அதையும் சரி என்று எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்ல சார், அப்படி இல்ல சார். அப்போ தனியார் மயப்படுத்தல் என்று சொல்லுவது அரச பல்கலைக்கழகங்களை தனியாரிடம் கொடுத்து விட வேண்டும் என்கிற கருத்தை தந்துவிடும். இங்க அப்படி சொல்லப்பட இல்லை. என்ன, அரச பல்கலைக்கழகங்கள் இயங்கலாம், தனியாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. தனியார் பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க 4வது சொன்னது மிக தவறான ஒரு கூற்று. உயர்கல்விக்கான கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு பல்கலைக்கழகங்கள் தனியார் மயப்படுத்தப்படல் வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் பிரைவேட்டைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி. எல்லாத்தையும் பிரைவேட்டு கொடுத்துட்டு நீங்க உங்களோட பாட்டில் வலிக்கிறீங்க, தவறான கூற்று. அது அந்த பொருள் புரிதல்ல சின்ன வேறுபாடு. இப்ப தவறுதலாக முதலியார் ஒரு சகோதரன் விட சொன்னாங்க, நீங்க புரிந்து கொள்ள வேணும்ன்றதுக்காகத்தான் சொல்லுது. சரிதானே? மற்றது அரசின் தேவையற்ற அழுத்தங்களினால் வரையறைக்குட்பட்டது என்பது அல்ல. அரசினுடைய இயலாமை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல செலவழிக்கலாம், அதை பற்றி இங்க சொல்லப்படையில. சுகாதார சேவையின் விரிவாக்கம், வர்த்தகர்களின் தலையீடு, அதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இந்த உரையாசிரியர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மக்களின் வருமானம் கூடிக்கொண்டு போகக்குள்ள, மக்களின் வருமானம் கூடிக்கொண்டு போகிற போது அரச துறையினால வழங்கப்பட்டு வந்த 2 சேவைகள், சுகாதார சேவை, கல்வி சேவை என்கிற 2 சேவைகள் அரசு துறையால் வழங்கப்பட்டு வந்தது. அப்படி வழங்கப்பட்டு வருகிற போது
வருமானம் அதிகரிக்கிற போது மக்கள் அதிக பண்புத்தரம் கொண்ட சேவைகள். அது என்ன பண்புத்தரம்? எனக்கு யாரேனும் விளக்கம் சொல்லுங்க. அதிக பண்புத்தரம் கொண்ட சேவைகளை மக்கள் விரும்பினார்கள் என்பதனுடைய கேள்வி, அதன் பொருள் என்ன? சாரி, தரமான சேவையா சார்? குவாலிட்டி என்ன அதை சொல்லுகிறது. பண்புத்தரம் என்பது நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிற குவாலிட்டி. அப்போ அதிக தரம் கொண்ட சுகாதார சேவையையும் கல்வி சேவையையும் மக்கள் கேட்கிறார்கள். இதில் எது மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது? சுகாதாரத்துக்கு சேவைக்கு. அப்ப ஒரே ஆசிரியர் தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு இன்னொரு இடத்துல தொட்டு சொல்லி கொண்டு வராருதான் நீங்க பிரச்சனை. சரிதானே? அந்த உரைப்பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னால் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லி கொண்டு வரார், வருமான மட்டம் அதிகரிக்கிற போது மக்கள் அதிக பண்பு தரம் கொண்ட ஹை குவாலிட்டி சர்வீசஸை எதிர்பார்க்கணும். எதில்? கல்வித்துறையிலையும் சுகாதாரத்திலையும். ஆனால் சுகாதாரத்தில் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. கல்வித்துறையில் ஒரு போலியான எண்ணம் காரணமாக அது வழங்கப்படுங்க என்று சொல்றேன். அதாவது என்ன போலியான எண்ணம்? தனியார் துறையிட்ட வழங்கினால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவினர். அதனாலதான் அதை கொடுக்கையில் என்ற ஒரு எண்ணம் அங்க இருக்குது என்று சொல்லி, ஆனா அந்த எண்ணம் தவறானது என்று சொல்லி அவர் நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்? அந்த வெளிநாடுகளுக்கு சொல்றாங்க. கூடிய வருமானம் உள்ள ஆக்கள் யூனிவர்சிட்டிகளை காட்டி உடனே அனுப்பிடுறாங்க. குறைந்த வருமானம் உள்ளவர்கள் அந்த லிமிட்டேஷனை கட்டுப்பட்டு பேச பொத்தி கொண்டிருக்கிறாங்க. நடுத்தர வருமானம் உள்ளவர்கள் அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க என்று சொல்லி அழகா சொன்னார். அந்த உரைப்பகுதியில பாத்தீங்கன்னா, நடுத்தர வருமானம் உள்ளவர்கள் எத்தனிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என்ன பாருங்க, நிதி வசதியுடையோர் அதிக செலவினத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ள, குறைந்த வருமான மட்டத்தை கொண்டவர்கள் உயர்கல்விக்கான சந்தர்ப்பத்தின் பொருட்டு உள்நாட்டு அரசு பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படும் வரையறைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாயிற்று. அதேவேளை மத்தியதர வர்க்கத்தினரின் வருமானம் அதிகரிப்பதன் காரணமாக உள்நாட்டில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினாலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கல்வியின் பொருட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்ப முனைகின்றனர். அவங்களும் போக பார்க்கிறாங்க. வசதியானவன் உடனே போயிடுறான், ஏழப்பட்டவன் தான் ஒன்றுமில்லாம இருக்கிறான் என்று சொல்லி நிறுவுகிறேன். சரி, இது அவருடைய வாதத்துக்காக முன்வைக்கப்பட்டது. சரிதானே? அவருடைய வாதத்துக்காக அது முன்வைக்கப்பட்டது. உண்மையில அப்படி அல்ல. அதை பற்றி அந்த ஆர்கியூமெண்ட் வேற. ஆனால் அவர் தன்னுடைய கருத்தை உறுதிபட நிறுவுகிறார். உண்மையில சுகாதாரத்துறைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி சாதாரணமா இருக்கிற எங்களுக்கு தெரியும். என்ன, இப்போ சுகாதாரத்துறையில உயர்ந்த தரத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக சுகாதாரத்துறையில் தனியாருடைய பங்கேற்பு அனுமதிக்கப்பட்டது. நான் சும்மா கொஞ்சம் போது அறிவுக்காக கதைக்கிறேன். சுகாதாரத்துறையில ஹை குவாலிட்டி சர்வீஸை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்காக இப்போ நான் விளங்குற மாதிரி ஒரு யூனிட்ல வச்சு கொண்டு சொல்லுவோமே, தரத்துக்கு ஒரு பெறுமதி இருக்குன்னு வச்சு கொள்வோம். ஒரு 40 அலகு தரமான சேவைகளை அரச வைத்தியசாலைகள் வழங்கி கொண்டிருந்தது. 40 அலகு, அந்த அளக்கிற போது அதுக்கு ஒரு ஸ்கேல், இந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாதிரி தரத்தை அளக்குறதுக்கு ஒரு ரூலர் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ 40 யூனிட் குவாலிட்டி சர்வீஸை அரசாங்க வைத்தியசாலைகள் வழங்கி கொண்டிருந்தது. மக்கள் அதன் நிரந்தரமான சேவைகளை பெறுவதற்கு விரும்பினார்கள். இப்போது தனியார் வைத்தியசாலைகளுடைய சேவை வழங்கும் தரம் 50, 55, 60 என்று அதில் மீட்டர் கொஞ்சம் கையா இருந்தது. இப்படி இருந்தால் பரவாயில்லை. 40க்கு மேல விரும்புகிறவர்கள்
அரச வைத்தியசாலைகளில் இருந்து விலகி தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி நகர்ந்து போகலாம். ஆனால் இன்றைக்கு தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவதற்காக அரச வைத்தியசாலைகளின் தரம் 40லிருந்து 5 அல்லது 10க்கு குறைக்கப்பட்டு 20 தரத்திலான சேவையை எதிர்பார்க்கிறவர் கூட அரச வைத்தியசாலையிலே அந்த தரத்திலான சேவை கிடைக்காது, தனியார் துறைக்குத்தான் போக வேணும் என்று போக வேண்டிய நிர்பந்தத்தை அரச துறை உருவாக்கியது. இதுதான் யதார்த்தம். நாம் ஒரு உலக நடப்பு புரிந்து கொள்ள வேணும். அதை பற்றியும் சின்னதாக சொல்றேன். 40ல் இருந்ததின் தரத்தை 10 அல்லது 20க்கு கீழே குறைச்சு இங்கிருந்து ஒரு 25 அல்லது 30 என்கிற மட்டத்திலான தரத்தை எதிர்பார்ப்பவர்கள் கூட தனியார் துறைக்கு போக வேண்டும் என்கிற நிலைமையை தோற்றுவித்தார்கள். ஆனால் இதுல இன்னும் ஒரு பெரிய அவமானம் என்னென்றால், தனியார் துறைக்கு போய் 70க்கு மேல தரமான சேவை தேவைப்படுகிற போது அங்கு இயலாது என்று மீண்டும் அரச மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்க 1 மாதமோ 2 மாதமோ படுக்க வச்சு பராமரித்து ஒன்று மேலாது கடைசி நேரம் அவசரமாக போதனா வைத்தியசாலைகளுக்கு அவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பப்படுகிறார்கள். இது மாதிரி கல்வித்துறையும் மாறிவிடுமோ என்கிற அச்சத்தில் தான் சைட்டம் பூட்டப்பட்டது. வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி பூட்டப்பட்டது இதற்காகத்தான். ஆனால் அதை டாக்டர்ஸ் தான் பூட்டினாங்க. இதே வேலையை நான் சொல்கிறேன், இந்த வேலையை செய்கிறார்கள்லாம் தனியார் பல்கலைக்கழகம் செய்யக்கூடாது என்று கல்வித்துறையை தடுத்தார்கள். சுகாதாரத்துறை எனக்கு அப்படி இருக்கு. சரி, நாங்கள் இதுக்குள்ள வருவோம். சரி, கொஞ்சம் புரிதலுக்காக. அப்போ இங்கே சொல்லப்படுகிற விடயம் 47வது கூற்று மிகச்சரியாக, அதாவது உரைப்பகுதியோட முரண்படாத கூற்று முதலாவது 1 என்று விடையளித்தால் போதும். சரிதானே? 2வது 3வது கூற்றுக்கள் அங்க அதற்கு ஆதாரம் இல்லை. 4வது கூற்று அப்படி சொல்லப்பட்டு இல்லை. 48வது உரைப்பகுதியை கூட்டிக் கொண்டு போகிறோம் போல. சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வி அதிகரித்தமைக்கு காரணம் வருமான மட்டம் அதிகரித்தமை ஆகும். வருமான மட்டம் அதிகரித்தமைக்கு ஏற்ப சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளின் உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்குரிய கேள்வியும் அதிகரித்தது. வருமான மட்டம் அதிகரிக்காதிருந்தால் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வியும் எழுந்திருக்காது. வருமான மட்டம் அதிகரித்தல் சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கு நிலவும் கேள்வி என்பவற்றுக்கிடையே காரண காரிய தொடர்பு நிலவுகிறது. 4 திரும்ப வாசிப்போம். சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வி அதிகரித்தமைக்கு காரணம் வருமான மட்டம் அதிகரித்தமை ஆகும். வருமான மட்டம் அதிகரித்தமைக்கு ஏற்ப சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளின் உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்குரிய கேள்வியும் அதிகரித்தது. வருமான மட்டம் அதிகரிக்காதிருந்தால் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வியும் எழுந்திருக்கா. வருமான மட்டம் அதிகரித்தல் சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கு நிலவும் கேள்வி என்பவற்றுக்கிடையே காரண காரிய தொடர்பு நிலவுகிறது. இந்த சரி, நீங்க சொல்லுங்க. இது ரெண்டாவது சார். 2வது 4 வரும் நினைக்கிறேன் சார்.
ரெண்டாவது. ரெண்டாவது. வேற ஒரு பதில் சொன்னீங்க. நாலாவதா? சார் நான் 4 வருடம் கேட்கிறேன். சரி, நான்காவது. ஏன் முதலாவது? வருமான மட்டம் அதிகரிச்சதுனாலதான் சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளோட உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கு கேள்வி வந்துச்சுன்னு சொல்லி முதல் லைன்லயே சொல்லி இருக்கு சார் கல்வியில. முதலாவது சரி என்று சொல்றீங்க, அப்படியா? சாம்? நாலாவது சார். நாலாவது. ஏன் முதலாவதுக்கு என்ன பிள்ளை? சாரி, வருமான மட்டம் சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வி அதிகரித்தமைக்கு காரணம் வருமான மட்டத்தை அதிகரித்தமை. எந்த கூட்ட சொல்றீங்க நீங்க? இல்ல சார், நாலாவது தான் சரி. நாலாவது சரி. அதான் நான் கேட்கிறேன், முதலாவது தவறு என்று சொல். முதலாவது கூற்று அப்படின்னா பிள்ளையா? அதை விட இது கொஞ்சம் அந்த காரண துறவு. முதலாவதுல சொல்லப்பட்ட அதே விடயம் மேலும் திருத்தமாக நான்காவதுல சொல்லப்பட்டது. சரிதானே? சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகள்ல அதிகரித்ததற்கு வருமான மட்டம் காரணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை அந்த தொடர்புடைமை தெளிவாக சொல்லப்பட்டு அது காரணம், இது காரியம் என்பதாக விளங்கப்படுத்தி வருமான மட்டம் அதிகரித்தல், சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கு நிலவும் கேள்வி என்பவற்றுக்கிடையே காரண காரிய தொடர்பு நிலவுகிறது என்று தெளிவுபட கூறியிருப்பதனால ஒன்றிலும் பார்க்க ஒன்று சரி, அதை விட 4 அதை தெளிவாக சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். ஏன் ரெண்டாவது போல ரெண்டாவதுல என்ன பிரச்சனை? அது சார் வருமானம் அதிகரிப்பதற்கு கல்வியும் சுகாதாரம் தான் காரணம் என்று சொல்லி. வருமான மட்டம் அதிகரிப்பதற்கு கல்வியும் சுகாதாரமும் காரணம், அப்படியா? பாருங்க ரெண்டாவது கூற்று. வருமான மட்டம் அதிகரித்தமைக்கு ஏற்ப என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய கருத்து என்ன? வருமான மட்டம் என்ன வீதத்தால் அதிகரிக்குதோ அதே வீதத்தால் கல்வி சுகாதாரத்துக்கான கேள்வி அதிகரிக்கும் என்பது போல அந்த அதிகரித்தமைக்கு ஏற்ப என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உரைப்பகுதியில அந்த அதிகரிப்பினால இது ஏற்பட்டது, வருமான மட்டங்களின் உயர்வுடன் சுகாதாரம், கல்வி போன்ற துறைகளில் அதிக பண்புத்தரம் கொண்ட பணிகளுக்கான கேள்வி விரைவாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. இரண்டுக்கும் இடையில ஒரு காரண காரிய தொடர்பு, ஒரு நேர்கணிய தொடர்பு காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த ஏற்ப என்பது அதில் ஏற்படுகிற மாற்றத்தின் தன்மைக்கேற்ப என்பது உறுதிப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டது அல்ல என்பதனால் நாங்கள் ரெண்டாவதை தவிர்க்கிறோம். 1ம் 4ம் சரியான கூற்றுக்கள். 4 தெளிவுபட பேசுவதனால அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இதற்கான விட 4 என்பது சரியா. 49வது இவ்வுரைப்பகுதியின் நோக்கம். இவ்வுரைப்பகுதியின் நோக்கம் இலங்கையில் உயர்கல்விக்கான சந்தர்ப்பங்களை விரிவாக்க வேண்டிய தேவையினை விளக்குதல், இலங்கையின் உயர்கல்வித்துறை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை விளக்குதல், உயர்கல்வி பெறக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்கள் தொடர்பாக வெளிப்படுத்துதல், உயர்கல்விக்கு எழுந்துள்ள அதிகளவு கேள்வி தொடர்பாக விளக்குதல். ஆன்சர் 1. ஆன்சர் 1. முதலாவது சார். ஏன் இரண்டாவது மறக்கிறீங்க? பிரச்சனைகளை அவர் விளங்கப்படுத்தலையோ? நிறைய பிரச்சனைகள் சொல்லிக் கொண்டு வருகிறாரே, எங்க பதில் சொன்னாங்க தப்பி ஓடிட்டாங்க. அந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்துறதுக்கான காரணம் சார் தேவையில விரிவாக்கணுங்கிறது தான். கிரேட் ஆன்சர் திருச்செல்வி. அதே என்ன
எங்க பிரச்சனைகளை சொல்வது அவருடைய நோக்கம் அல்ல. பிரச்சனைகளை சொல்வதன் மூலமாக அவருடைய உள் எண்ணம் என்னவென்றால் கல்விக்கான தேவையை விரிவாக்க வேணும். அதை இன்னும் விரிவாக்குவதற்கான ஒரு வழியாக தனியாரையும் பங்கேற்க செய்யலாம் என்பதாக சொல்லுகிறேன். சரிதானே? இதுல 50வது கேள்வி இந்த உரைப்பகுதியோடு தொடர்புடையது அல்ல, அது வேறு ஒன்றாக இருந்தது. 49 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த உரைப்பகுதியோட தொடர்புபட்டவையாக இருந்திருக்குது. அப்போ இப்படித்தான் சில வேளைகள்ல உங்களுக்கு வரலாம். 45 தொடக்கம் 49 வரையிலான 5 கூற்றுக்கள் இந்த உரைப்பகுதியை வச்சுக்கொண்டு நாங்கள் மதிப்பீடு செய்திருக்கிறோம். பெரிய அளவுக்கு சிரமமாக இருக்கையில் எல்லா நேரமும் பகுப்பாய்வு செய்து முழு கருத்தையும் பார்த்து கொண்டு போக வேணும் என்று யோசிக்காதீங்க. ஒரு தடவை வாசிங்க, விளங்க இல்லையா 2வது தடவை வாசிங்க, கேள்வியை பாருங்க, கேள்வியை பார்த்ததுக்கு பிறகு புரியாவிட்டால் திரும்ப வாசிங்க. ஆனால் கருத்து விளங்கி அங்க சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணம் என்னங்கிறத புரிந்து கொண்டு பார்க்கும். ஒவ்வொரு இடத்திலையும் அந்த முக்கியத்துவம் கருதி தனித்தனி பகுதியாக இங்க வருமானம் அதிகரிக்கின்ற போது இவற்றுக்கான கேள்வி அதிகரிப்பது, சுகாதாரத்துறைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, கல்வித்துறைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கல்வித்துறைக்கு அந்த வாய்ப்பு விரிவாக்கப்பட வேண்டியதுக்கான காரணங்கள் எவை என்கிறதை அங்க இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து விளக்குவதன் மூலமாக தன்னுடைய நியாயத்தை பேசுவதற்கு ஒரு ஆசிரியர் முயற்சி செய்திருக்கிறார். சரி, இவ்வளவுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த விடயங்கள். சரிதானே? இந்த அளவோட ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ஏற்கனவே நான் பொதுவான வகையில் எல்லோருக்கும் ஒளிப்பதிவுகளோடு வைத்தே நன்றியும் சொல்லிட்டேன். இந்த அளவோடு விடைபெறுகிறவர்களுக்கு மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதனிலும் அழகான ஒரு சூழ்நிலையில மிகுந்த வெற்றியும் மகிழ்வும் உடையவர்களாக உங்களை நேரிலேயோ அல்லது தொலைபேசி வழியாகவோ வேறு ஏதேனும் சந்தர்ப்பங்களில் உங்களை பார்க்கவும் பேசவும் உங்களை பற்றி கேள்விப்படவும் விரும்புகிறேன். உங்களுடைய பரீட்சை நடைபெறுகிற காலப்பகுதியில் சில வேளைகளில் நான் நாட்டில் தங்கியிருக்க முடியாத நிலைமை இருந்தால் அப்போது இந்த குழுக்களில் வாழ்த்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்கிற என்னுடைய மனப்பூர்வமான எண்ணம் எப்போதும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்கிற மனம், என்னுடைய மொழி, வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் எண்ணமும் உங்களுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இந்த அளவோடு ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு சில விடயங்களை நாங்கள் பேசுகிறோம்.